படிக்க பேசலாம். அது ஒரு வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் வருவீங்கன்னு எனக்கு தெரியல. கிண்டில்ல 19 ரூபாய்க்கு கிடைக்கும். நம்மளே வாங்கி வச்சுக்கலாம். கிண்டில்ல விலை 19 ரூபாய். அன்லிமிட்டட்லயும் 19. என்னமா? எத்தனை பக்கம்? சார் நீங்க எதுல இருந்தாலும் நான் வரேன் சார். எதுல இருந்தாலும் வரேன்னு எனக்கு புரியலையே. என்னது எதுல இருந்தாலும் வரேன். இல்ல கோமல் சார் ஓகே இல்ல கோமல் சார் ஓகே சொல்லிட்டாதான் நாங்க எல்லாரும் வந்துருவோம்ன்ற மாதிரி அவர் சொல்றாரு. உங்க மேல இருக்க நம்பிக்கை சார் காப்பாத்துறீங்க. ஆமா ஆமா ஆமா. இல்ல படிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து புத்தகத்தை படிக்கலாம்னு சொல்றேன். வெளியே வந்து எப்படியும் வெளியே வந்து ஒரு 200 ரூபாய் வரைக்கும் ஆகும் அந்த புத்தகம். ஒரு ஏறத்தாழ ஒரு 500 பக்கத்துக்கு மேல வரும்னு நினைக்கிறேன். கிண்டில்ல கிடைக்குது. நான் 19 ரூபாய்க்கு வாங்கி வச்சேன். இப்ப என்ன விலைன்னு எனக்கு தெரியல. நான் வாங்கும்போது 19 ரூபா. அது ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும். அதெல்லாம் விலையெல்லாம் மாறாதுன்னு தான் நினைக்கிறேன். நீங்க பார்க்கலாம். அன்லிமிட்டட் வச்சிருந்தா அப்படியே படிச்சிடலாம். விலை கொடுத்து வாங்கவும் வேண்டாம். 500 பக்கம் ஆளுக்கு ஒரு அத்தியாயம் மாதிரி சொல்றீங்களா சார்? இல்ல எப்படி? இல்ல எப்படிங்கறத வேணா அப்புறம் முடிவு பண்ணுவோம். எத்தனை பேர் படிக்க தயாரா இருக்காங்கன்னு பார்ப்போம். எப்படின்னு முடிவு பண்ண டைம் இருக்குமா? ஓகே சார், நான் அந்த லிங்க் ஷேர் பண்றேன். அமேசான்ல கிண்டல்ல இருந்துச்சுன்னா அதை நான் குரூப்ல போடுறேன். அது மக்கள் பார்க்கட்டும். இருக்கு. நான் கிண்டல்ல தான் நான் என்கிட்ட சொந்த புத்தகமும் இருக்கு, கிண்டலும் வச்சிருக்கேன். ரெண்டும் வச்சிருக்கேன். கிண்டலும் அடிக்கடி பார்க்கலாம். அதுக்காக இல்ல இது எதுக்கு சொல்ற வந்தேன்னா, இந்த 400ங்கிற வகைமை இப்ப பேசணும் இல்லையா? எல்லாமே அது அப்படின்னு இளங்குமரனார் புத்தகத்துல அவரு உவேசாவை கவனிச்ச வரைக்கும், அவர் சுவடி பதிப்புகளை கவனிச்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தொகுத்துட்டு சரி, மணி 7:15 ஆக போகுது. இனிமே காத்திருக்க வேண்டாம், ஆரம்பிச்சுங்க. இனிமே வந்தவங்க மட்டும் இருக்கிறதெல்லாம் தொகுத்து எதுல வந்து பாடபேதம் இல்லாம இருக்கோ, குளறுபடிகள் குழப்பங்கள் இல்லாம இருக்கோ, பிற்சேர்க்கைகள்னு எதெல்லாம் அவர் நினைச்சாரோ அதெல்லாம் கழிச்சுட்டதான் அவர் எழுதியிருந்தார். சுவடி பதிப்பியல் வரலாறு புத்தகத்துல உவேசா என்ன பண்ணாரு அப்படிங்கறத வந்து எழுதும் போது சில விஷயங்கள் மாணாக்கர்களா சேர்த்திருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்டையும் அவர் சொல்றாரு. ஏன்னா அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாருங்கிறது தான் முக்கியம். அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு, தன்னுடைய மேம்பட்ட தமிழ் புலமையினால அதை கண்டுபிடிச்சிருக்காரு. அதான் முக்கியம். ஆமா, அதுதான் இது பண்ணி. சுகந்திமா வணக்கம். மணி 7:15மா, 7:15 வந்தவங்களை வச்சு ஆரம்பிச்சிருங்கம்மா. இப்படி ரொம்ப நேரம் காத்திருக்க முடியாது. 1/4 மணி நேரங்கிறது ரொம்ப பெரிய நேரம். வணக்கம் முனியாண்டி சார். சுகந்தி வந்தாங்க, எங்க காணோம். வணக்கங்க மிஸ். வணக்கம். ஓகே, நம்ம தொடங்கிடலாம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பழமொழி 400 செந்தமிழ் துய்ப்பமுடைய அடுத்த நிகழ்வாக பழமொழி 400 அடுத்த 10 செய்யுட்கள் பார்க்க போறோம். போன முறை வந்து முதல் 6 செய்யுட்கள் பார்த்தோம்னு நினைக்கிறேன். 7வது செய்யுள்ல இருந்து 15வது செய்யுள் வரைக்கும் நான் வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன். அது இல்லாம இங்க நம்ம சாட்ல வந்து நான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா ஒரு ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா தெரியும். ஒரு கூகுள் டாக்குமெண்ட், நம்ம கிளப் ஹவுஸ்ல பேசுவோம் இல்லைங்களா, ஒரு கூகுள் டாக்குமெண்டோட லிங்க் போடுவேன். அதையும் நான் போட்டிருக்கேன். அது இல்லாம சாரும் வந்து அவரோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணியிருக்காரு. 7வது செய்யுள்ல இருந்து ஆரம்பிக்குது. தனிப்பட்டு பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஸ்கிரீன் தெரியல அப்படின்னா அந்த சாட்ல போய் பாருங்க. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற இந்த சாட்ல போய் பாத்தீங்கன்னா கூகுள் டாக்குமெண்ட் தெரியுதுல்ல நண்பர்களே? எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? முதல்ல சொல்லிருங்க. தெரியுது சார், தெரியுது. ஓகே, சரி. மேல அதுல அதிகாரம் 1 கல்வின்னு போட்டிருக்கேன். அது தெரியுதா? அது கொஞ்சம் ஸ்மாலா தெரியுது சார். இங்க கொஞ்சம் சுமாரா தெரியுதா? அது ஏன் மேல போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா, போன வாரம் வராதவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. பழமொழியுடைய முதல் அதிகாரம் கல்வி. கல்வியில முதல் 6 பாட்டை நம்ம படிச்சிட்டோம். 7வது பாட்டை நீங்க படிக்க போறோம். சரி சரண்யா, நீங்க எப்படி செய்யணுமோ வழக்கம் போல நீங்க நடத்துங்க. தெரியாதவங்க கொஞ்சம் நீங்க ஃபிங்கர்லயே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. அது நமக்கு ஜூம் ஆகுது ஸ்கிரீன்ல. ட்ரை பண்ணி பாருங்க தினேஷ். உங்களுக்கு தெரியல அப்படின்னீங்கல்ல, அந்த ஸ்கிரீன்ல அவருடைய அந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்காருல, நீங்க அதை ஜூம் பண்ணி பாருங்க. ஜூம் தெரியுதா உங்களுக்கு? அக்கா அது தெரியுது. நான் சொன்னது கொஞ்சம் ஸ்மால் சைஸா தெரியுது. கொஞ்சம் இது சொன்னேன். தினேஷ், என் கம்ப்யூட்டர்ல 170 வச்சிருக்கேன். வழக்கமா பாக்குறது நான் வேலை செய்யும் போது 90 தான் வச்சு வேலை செய்வேன். இப்ப 170 வச்சிருக்கேன். இதுக்கு மேல
எப்படி காட்டுறது சொல்லுங்க தினேஷ், நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம மொபைல்ல ஜூம் புரியுதுக்கா. வந்து அத கொஞ்சம் நீங்க ஜூம் பண்ணுங்கன்றாங்க. பண்ணுங்க. இல்ல ஓகே பண்ணிறேன்னு சொல்லிட்டேனே, போயிடலாம். சரி அப்ப ஆரம்பிங்க மேடம், ஆரம்பிங்க. அதுல வந்து ஃபேஸ் தெரியுது. ஓகே சுகந்தி, வணக்கம் சுகந்தி. அங்க பேசுறது கேக்குதா? முதல்ல வந்தீங்க அப்புறம் வெளியே போயிட்டீங்க. எதுவும் ப்ராப்ளமா உங்களுக்கு? சுகந்தி அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். கேக்குதுங்களா நான் பேசுறது? கேக்குதுமா, நீ பேசுறது கேக்குது. ஓகே சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் முதல் செய்யுள் யாரு? முனியாண்டி ஐயா வாசிக்கிறீங்களா இல்ல அந்துவன் யாராவது ஒருத்தர் வாசிங்க. முதல் செய்யுள் வரிசையா போயிடலாம். என்னோட ஸ்கிரீன்ல ஃபர்ஸ்ட் முனியாண்டி சார் இருக்காரு. சார் நீங்க முதல் வாசிக்கட்டுமா? நீங்க வாசிங்க சார். வாசிங்க சார், நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், என்னால முடியாது. அந்த ஸ்கிரீனை பாருங்க, நான் கீழே ரெண்டாவது அதை எடுத்து எழுதிருக்கேன் பாருங்க. அது ஈஸியா இருக்கும். அத பதம் பிரிச்சு எழுதிருக்கேன். 7வது பாடம். புலமிக்கவரை புலமை தெரிதல். நல்ல அருமையா இருக்கு. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், நலமிக்க பூம்புனல் ஊர், பொதுமக்களுக்கு ஆகாது பாம்பெரியும் பாம்பின்கால். இன்னொரு முறை வாசிக்கட்டுமா? வாசிங்க. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், நலமிக்க பூம்புனல் ஊர், பொதுமக்களுக்கு பூம்புனல் ஊர அப்படின்னு பூம்புனல் ஊர இருந்தது. நலமிக்க பூம்புனல் ஊர, பொதுமக்களுக்கு ஆகாதே பாம்பெரியும் பாம்பின்கால். அவ்வளவுதான். போதுமில்ல. எஸ். விளக்கம், இந்த விளக்கம் போட்டிருக்கேன். மத்த விளக்கம் படிக்காமலும் தெரிஞ்சிருந்தாலும் சொல்லிடலாம். விளக்கம் நான் போட்டிருக்கேன். விளக்கமும் வாசிக்கட்டுமா? வாசிங்க. நலமிக்க பூம்புனல் ஊர, நன்மை மிகுந்ததும் பூக்களை சுமந்து வரும் வெள்ளம் நிரம்பிய ஊரை சேர்ந்தவனே. நன்மை மிகுந்ததும் பூக்களை சுமந்து வரும் வெள்ளம் நிரம்பிய ஊரை சேர்ந்தவனே, நலமிக்க பூம்புனல் ஊர. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவர்க்கே புலனாம், அறிவிற் சிறந்தவரை அவர் போல அறிவின் மிக்கோரே அறியலாகும். அறிவிற் சிறந்தோரை அவர் போல அறிவின் மிக்கோரே அறியலாகும். பொதுமக்களுக்கு ஆகாதே, அறிவில்லாத மற்றவர்க்கு அறிவுடையரை அறிந்து கொள்ளுதல் சாத்தியமல்ல. பாம்பெரியும் பாம்பின்கால், பாம்பின்கால் உண்டனில் அதை இன்னொரு பாம்புதான் உணர முடியும். கருத்து, கற்றோர் பெருமையை கற்றோர் அறிவர். அவ்வளவுதாங்க. நன்றிங்க. சூப்பர். எவ்வளவு அழகான குரல் உங்களுக்கு. ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அழகா இருக்கு. இத பத்தி பேசுவோம். பாம்பரியின் பாம்பின் கால் இப்பவும் இருக்கிற பழமொழி, இப்பவும் வழக்கத்துல இருக்குது. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். 1500 வருஷத்துக்கு முன்னால இருந்த ஒரு பழமொழி இப்பவும் வழக்கத்துல இருக்கிறது. அது நம் மொழியின் பெருமை, மொழியினுடைய பண்பாட்டு பெருமை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா இத வேற வேற மாதிரி சொல்லியிருக்காங்க பாருங்க. கற்றாரே காமுறுவர் அப்படின்னு மூதுரை சொல்லியிருக்கு. அதையும் எடுத்து போட்டிருக்கு. அந்த பழகிய சொல்லு ஒண்ணு இருக்கு பாருங்க, பூம்புணல், அது இன்னும் வழக்கத்துல இருக்கு. அது பழகிய சொல்லுன்னு தனியா கொடுத்துருக்கேன். இது ஒரு தொன்மை எவ்வளவு தூரம் பாய்ஞ்சிருக்கு பாருங்க. 1500 வருஷம் தொன்மை பாய்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த மொழியினுடைய சிறப்பு. இதை பூரா நான் எழுதுனது. நீங்க மற்ற விஷயங்கள் பேசுங்க. மற்றவர்கள் எல்லாம் தங்களுக்கு தோணுனதை சொல்லுங்க. அந்த செய்யுளை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க. வெறும் விளக்கம் தான் தெரியும். பண்றேமா. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் செய்யுளை மட்டும் படிச்சுட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். போட்டிருக்கேன் செய்யுள் பாருங்க. புலமிக்கவரை புலமை. வணக்கம் பானுரேகா அம்மா. ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம். மீட்டிங்கும் வரதே இல்ல. பிஸி ஆயிட்டீங்க. இலக்கிய மீட்டிங் நீங்களும் லட்சுமி நிறைய பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு மாத்தி இருக்கு. பானுரேகா அம்மா பேசுன அந்த புஸ்தகத்தை பத்தி எல்லாம் மறக்கவே முடியாது. வேற யார்கிட்டயும் பேசுறாங்களா பானுரேகா அம்மா?
ஆமா. சரிங்க. இருக்காங்களா எனக்கு தெரியவே இல்லை ஸ்கிரீன்ல. பானுரேகா இருக்கீங்களா? இருக்கேங்க. வாய்ஸ் கேக்குதுங்களா? இல்ல பக்கத்துல எதுவும் பேசிட்டு இருக்கீங்களா? நிறைய ஓ ஆமா, மைக் ஆன்ல இருந்துருச்சு போல. டாக்டர் வீட்ல இருக்கேன் கொஞ்சம். அதே அந்த நூலை நீங்க ஒரு நூல் பத்தி பேசுனீங்க இல்லையா? இவரு சேப்பா மீனாட்சி சுந்தரம். சமண தமிழ் இலக்கிய வரலாறு தானே? ஆமா ஆமா, சமண தமிழ் இலக்கிய வரலாறு. என்னாச்சு, பதிவு அனுப்பிச்சிட்டீங்களா? அவருக்கு பதிவு போட்டுட்டீங்களா? எழுதவே முடியலைங்க மேம். எழுதவே முடியலையா? நான் பசங்க சாட்டர்டே சண்டே தான் உட்காரணும். பாரு மேடத்திட்ட சொல்லிட்டேன், ஒரு 4 வாரம் வர்ற மாதிரி சூடுல போடுவோம்னு சொன்னேன். எப்ப சோம்பலா இருக்கு எல்லாருக்கும், என்ன பண்றது? டைப் பண்றது. நம்ம ஸ்கூல்லயும் கொஞ்சம் இப்ப டைட் ஒர்க்கா போயிடுச்சுங்க சார். சரி சார். ஓகே ஓகே, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வணக்கம் சுமதி. ஓகே, 7வது செய்யுள் பார்த்துட்டு இருக்கோம். பாம்பரியும் பாம்பின் கால் அப்படிங்கிற அந்த பழமொழிய. வணக்கம்ப்பா. வணக்கம். பாம்பரியும் பாம்பின் கால், இது வந்து இப்பவும் வந்து நம்ம பயன்படுத்துற பழமொழிதான் இல்லையா? ஒரு நல்ல அழகான ஒரு எளிமையான ப்ரொவர்ப். அது பாருங்க, 6ஆம் நூற்றாண்டுல எழுதி இருக்கிறார். புலம்பிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவருக்கே புலனாம். புலனாகும் அப்படின்னா கை வரும், புலனாம் அப்படின்னா புலனாகும், அவங்களுக்கு தெரிய வரும். புலமை தெரிதல், ஒருத்தர் வந்து நல்ல கவிப்புலமை உடையவராகவும் பாண்டித்யம் உள்ளவராக எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு எப்படி தெரியும்? இன்னொரு புலவராலதான் அத தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதுல இன்னொன்னு என்ன நினைக்கிறேன், சொல்லுங்கம்மா. இப்போ நம்ம சார் சொன்ன மாதிரி இப்ப இத பயன்படுத்துறோம். ஆனா பழமொழி 400ல வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம மேக்சிமம் பாம்பின் கால் பாம்பரியும்ன்றது வந்து ஒரு ஏதோ ஒரு தீயத, அத பாத்தியா, பாம்பின் கால் பாம்பரியம், உனக்குதான் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பயன்படுத்துறோமோன்னு, அப்படி நம்மளும் அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோமோன்னு தோணுது. அப்படி புரிஞ்சிருக்கோம்னு சொல்லலாம். அப்படி புரிஞ்சிருக்கோம்னு எடுக்காதீங்க. இந்த பழமொழியை எப்படி இவர் சொன்ன மாதிரி அறிவுடையவர்களே கண்டுகொள்வார்கள் என்பதற்கு எடுத்துக்கொண்டதை போல, தீயவர்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்துக் கொண்டு தீயவர்களை தெரிந்து கொள்வார்கள் என்பதும் பொருந்தும்ல. இதுக்கு பொருந்தும் என்பது நம்ம ஏற்றுக்கொள்ளணும்ல. பொருந்தும். ஆனா இந்த பழமொழி 400 படிக்கும்போது இது நல்லதுக்கும் பயன்படுத்தலான்ற ஒரு அறிவு வந்து எனக்கு இப்ப வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம அந்த பாம்புன்ற விஷயம் அப்படியே நினைச்சிட்டு நம்ம தீயதுக்கே நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். இப்ப இதுக்கு கூட பாம்பு பாம்பை வச்சுக்கிட்டு நீங்க அந்த ப்ராடக்ட் போயிட்டீங்க. ஆமா, பொதுவா நமக்கு அப்படிதானே சார் தோணும் ஏதாவது ஒரு விஷயம்னாவே. இதுல ஒரு அழகு இருக்கு இல்லையா? பாம்புக்கு கால் உண்டா? இல்ல. பாம்புக்கு கால் உண்டா? விஞ்ஞானப்படி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் நான் விளக்கத்துல எழுதியிருக்கேன், பாம்பிற்கு கால் உண்டு எனில் அதை இன்னொரு பாம்பு தான் கண்டறியும். அதாவது என்னன்னா, பாம்பு போற வேகம், அதனுடைய அந்த சுவடுகள், அந்த சந்தடிய இன்னொரு பாம்பு தான் பார்க்க முடியும். பொதுவா பாம்பு வந்து அதிர்வுகளால் தான் எல்லாத்தையும் உணருதுன்னு சொல்றாங்க. அதுக்கு கால்லாம் கிடையாது. வேகமா போறது அதனுடைய அதிர்வுகளை வைத்துக் கொண்டு வேகமா அந்த சந்தடியை உணர்ந்து செல்லுதுன்னு சொல்றாங்க. ஆனா இது ஒரு அழகான பழமொழி. அது அந்த காலத்து ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பாம்பரியும் பாம்பின் கால்னே கிடையாது, ஆனா பாம்பு அறியும். இன்னொரு பாம்பு அது அறிந்து விடும். இருந்தால் பாம்புக்கு கால்னு ஒண்ணு இருந்தா இன்னொரு பாம்பு தெரிஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்றது ஒரு அழகான ஒரு பழமொழி. முனியாண்டி சார், நான் சொல்றது சரியா? சொல்றீங்க, அருமையா சொல்றீங்க. நல்லா இருக்கு. அது கரெக்ட் தான். அவங்க சொன்னது, சுமதி அம்மா சொன்னதுதான் நானும் யோசிக்கிறேன். ஏன்னா பாம்பரியும் பாம்பின் கால், பாம்புனாவே வந்து ஒரு நெகட்டிவ் இமேஜ் தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? நம்ம உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இங்க இருக்கிறவங்க சிறுகதையாடல்ல ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து மகாபாரத கதை ஏதோ ஒண்ணு பேசணும், அது தொடர்பான ஏதோ ஒரு சிறுகதை சுரேஷ் பிரதீப் எழுதுனதுன்னு நினைக்கிறேன், எனக்கு தலைப்பு மறந்துட்டேன். குந்தி தேவிய வந்து ஒரு ஒரு வகையா விமர்சனம் பண்ணியிருப்பார் சுரேஷ் பிரதீப் அவருடைய கதையில. அப்ப லதாமா தான் சொன்னாங்க, லதா நம்ம
குழு உறுப்பினர் லதா பாரதி. அவங்க அந்த மருத்துவத்துறையில இருக்கிறதுனால மெடிக்கல் ஃபீல்ட்ல வந்து பாம்பை வந்து ரொம்ப வந்து ஒரு மனக்குழப்பம் உள்ள ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு நெய்வான ஒரு கேரக்டருக்கு தான் நாங்க பாம்பை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். குந்தி வந்து ரொம்ப பாசிட்டிவான எனர்ஜி உள்ள ஒரு நல்ல ஒரு ஆல்பா மேல்னு சொல்ற மாதிரி ஒரு ஆல்பா ஃபீமேல் மாதிரியான ஒரு பர்சன் மகாபாரதத்துல. ஆனா இங்க அவர் தப்பா போர்ட்ரேல் பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு சிறுகதையில இருந்து இருந்தீங்கன்னா ஞாபகம் இருந்திருக்கும். நான் எதுக்கு அதை சொல்றேன்னா, பாம்பை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நெகட்டிவா தான் புரிஞ்சு வச்சிருக்கோமோ. அது எப்ப ஆரம்பிச்சதுன்னு தெரியல சர்பென்ட் அப்படிங்கிறது வந்து. ஆனா இது வந்து பாருங்க, அதாவது சார் சொல்ற மாதிரி 6ஆம் நூற்றாண்டு அப்பவே வந்து பாம்புக்கு கால் இல்லைன்னு அவருக்கும் தெரியும் எழுதினவருக்கும். ஆனாலும் அது எழுதியிருக்காரு அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி அந்த பாசிட்டிவ் நோட்ல எழுதியிருக்கிறார். அதாவது பாம்பு வந்து நெகட்டிவாக இப்பதாமா உணரப்படுது. இப்போ வெண்முரசு படிச்சுட்டு இருக்கவங்க, அந்த குரூப்ல படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு தெரியும், வெண்முரசு வந்து நாக தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு, வேத தரிசனத்துல எழுதல. அந்த நாவல் முழுக்க ரொம்ப அட்டகாசமா அவர் எழுதியிருக்கிறதுக்கு காரணமே நாக தரிசனம். நாக தரிசனம்னு வரும்போது நாகத்தை நம்ம தொன்மைகள் எப்படி எல்லாம் புரிஞ்சிருக்கு. சிவன் தன்னுடைய அணிகலனாக வச்சிருக்கார், விஷ்ணு தன்னுடைய படுக்கையா வச்சிருக்கார், பாயா வச்சிருக்கார். தாய் தெய்வங்கள் அதெல்லாம் தன்னுடைய தலையில படம் விரிச்சு வச்சிருக்கிற மாதிரி நாம் உருவங்கள்லாம் பார்க்கிறோம். அதுவும் போக கல்லாலான பாம்புகள் எல்லா கோயில்கள்லையும், பழைய நம்மளுடைய குலதெய்வ கோயில்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாகத்துக்கு 4-5 நாகத்தை கல்லா வச்சிருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாகத்தை பாசிட்டிவா பாக்குறதுதான் நம்ம தமிழர் மரபு. பொதுவா பாரத நாட்டினுடைய பொதுவான மரபு என்றும் வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா நம்ம இந்தியாவினுடைய பூர்வ குடிகள் வந்து நாகர்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா தமிழர்களுடைய மூதாதையர்கள் நாகர்கள்னு சொல்றாங்க. இத ரொம்ப அதிகமா நிறைய எழுதினவர் யாருன்னா ரமேஷ் பிரேதனுடைய புத்தகங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் பாம்பை பத்தி எழுதாமலே இருக்க மாட்டார். அவருக்கு 4 பக்கம் எழுதினாலும் 4 பக்கத்துல 4 பாராவுல எதையாவது பாம்பை பத்தி எழுதியிருப்பார். அவர் ஒரு பாம்பை வச்சு ஒரு கதையை எழுதினாரு, பாரதி கதை. ஞாபகம் இருக்கா? நான் படிச்சுட்டு ஒரு பதிவு போட்டிருந்தேன். தலைப்பு என்ன ஞாபகம் இருக்கா? ஆண் பெண் எழுத்துல வர்றதுதாங்க சார்? இல்ல, அவர் தனியா நாவல் எழுதியிருக்காரு. அது நாகம்னே ஆரம்பிக்கும். அத நான் புத்தக பதிவே போட்டேன். சோ பாம்பு என்பது உண்மையில் பாசிட்டிவாக தான் உணர்த்திருக்காங்க. இப்ப சமீப காலத்துல சரண்யா சொன்ன மாதிரி எப்ப மாறிச்சுன்னு தெரியாது. ஆனா நம்மளுடைய மரபுல நாகம் என்பது பாசிட்டிவ் தான். மருத்துவத்துல நீங்க சொன்னீங்கல்ல, மருத்துவத்துல குழப்பமா பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மருத்துவரோட லோகோன்னு நம்ம சொல்லக்கூடிய அதுவே 2 பாம்பு மாறி மாறி போற மாதிரிதான் இருக்கும். ஒரு தண்டுவடத்துல முதுகு தண்டை பயன்படுத்தி 2 பாம்புகள் வந்து வேற வேற மாதிரி நெளிஞ்சு போய் சுத்துற மாதிரி நம்ம மூச்சு குழாய் வந்து அது மாதிரி மாத்தி மாத்தி வர்றதாக அது ஒரு குறியீடா வச்சிருக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் இல்ல அது? நம்ம யோகத்துல எல்லாம் கூட வந்து சுழிமுனை அப்படி எல்லாம் சொல்லும் போது நாகம் எழுந்து அப்படியே மேல சகஸ்ரதாரத்துக்கு போறதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே நாகத்தோட கம்பேர் பண்றது இருக்கு. சுருண்டிருக்கின்ற அந்த நாகம் வந்து நம்மளுடைய சுழிமுனையிலிருந்து அந்த மூச்சு காற்றின் வழியாக நம்ம செய்ய ஒரு லெவல்ல போயிட்டு லாஸ்ட்ல வந்து பத்ம சகஸ்ரதாரம்னு நம்ம தலைமையில போய் அது சேரும் போதுதான் வந்து நமக்கு ஞானம் பிறக்குது அப்படின்றது. அது ஒரு யோகம் அதுல படிச்சிருக்கேன் சார். அது படமாவே பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு அதுல நம்பிக்கை மட்டும் வரமாட்டேங்குது. அதான் சரி, அது இருக்கட்டும், அது வேற விஷயம். தினேஷ் ஏதோ சொல்ல வந்தார், சொல்லுங்க தினேஷ். இல்ல சார், நம்ம இந்து கடவுள்கள் எல்லாமே பெரும்பாலும் பாம்பை கழுத்துலயோ அல்லது தலையணையாவே வச்சிருக்காங்க இல்லையா? சிவனா இருந்தா கழுத்துல சுத்தி இருக்காரு, பெருமாள் இருந்தா பெட்டா வச்சிருக்காரு. ஏன்னா பெரியவருடைய பாசமே ஒண்ணு இருக்கு, பைந்தலைய நாக பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கூடுதுமேன்னு சொல்லிட்டு பெரியவருடைய பல்லாண்டுல 4வது திவ்ய பிரபந்தத்துல முதல் திருமொழியில வரும்னு நினைக்கிறது. அது பாசமே அது அப்படிதான் அமையுது. எல்லாமே பாம்பை மென்ஷன் பண்ணியே வருது. இப்ப சிவனா இருக்கலாம், அம்பாதா இருக்கலாம், எல்லாருக்குமே அந்த பாம்பு காமனா இருக்கு. அது என்னன்னு தெரியல, பாக்கலாம். தமிழ்நாட்டுல தொன்மையான ஊர்கள்ல ஒண்ணு நாகர்கோவில். இப்போ நாகர்களுக்கு கோயில் இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாம்பை பத்தி தனியாக நம்ம பேசலாம்.
ஏன்னா அந்த ஒரு பாட்டுல நம்ம நேரத்தை இழுத்து கொண்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால நிப்பாட்டிட்டு அடுத்ததுக்கு போலாம்னு நினைக்கிறேன். வணக்கம் நடராஜன், வாங்க, வெல்கம். நடராஜன் கேக்குதா நாங்க பேசுறது? ஓகே ஓகே, அடுத்து யாரு படிக்கிறா? சுகந்தி படிக்கிறீங்களா? சுகந்தி படிக்கிறேங்க. கேக்குதுங்களா? கேக்குதுப்பா சார். அடுத்த செய்யுள் ஸ்க்ரோல் பண்றீங்களா? அப்படி இல்லாட்டியும் கூட நம்ம சாட்ல போட்டிருக்கேன் கூகுள் டாக்குமெண்ட். இந்த செய்யுள்கள் அப்படியே அதுல இருக்கு, எதுல வேணா பார்த்து வாசிங்க. நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறருணரார் நல்ல மயிலாடு மாமலை வெற்ப மற்றென்றும் அயிலாலே போல்ப அயில். அயிலாலே போல்ப அயில். அர்த்தமே புரியல. புரிஞ்ச மட்டும் சொல்லுங்க சுகந்தி. முதல்ல நலத்தை நல்லவங்களோட நலத்தை உணர்பவன் அவனுடைய நல்ல உணர்வுகளையும் பிறர் உணராத செயல்களிலையும் இவனால உணர முடியும். நல்லவங்களோட உணர்வை நல்லவங்களால மட்டும்தான் உணர்ந்துக்க முடியும். நல்ல மயிலாடு மாமலை, மயிலாடும் மலை மாமலை வெப்ப மற்றென்றும். மயிலாடு மாமலை மலையை உடையவனே. வெறுப்புனா நம்ம மலைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? விளக்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதை பிரிச்சு பார்க்கணும். நல்லார் நலத்தை உணரின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நல்லவங்கன்னு வச்சுக்கோமே, இது வேற நமக்கு பொருள் தெரியாட்டாலும் நல்லவங்களை பத்தி சொல்றாங்கன்னு வைங்க. நல்லவங்களுடைய சிறப்பை உணர்வதாயின் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த முதல் 3 வார்த்தை. அவரினும் நல்லார் உணர்பன்னு எடுக்காரு. ஒரு நல்லவருடைய சிறப்பை உணரணுமானா அவரோட ஒரு நல்லவங்களா இருக்கணும், அவரோட நல்லவரா தான் உணர முடியும். உணர்ப பிறர் உணரார். ஆனா அவரோட நல்லவராவோ அல்லது அவருக்கு சமமானவராவோ இருக்கக்கூடிய பிறர் உணரமாட்டார்கள். ரொம்ப தெளிவாயிட்டு பாருங்க. சிம்பிளா அதை பிரிச்சுட்ட உடனே தெரியுது. அதுக்கப்புறம் இது யாருக்கோ சொல்றதுக்காக ஒரு விழி. நல்ல மயிலாடு மாமலை வெற்ப, மாமலை மயிலாடுகின்ற பெரிய மலையை உடைய தலைவனே, மலை நாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு மேல சொன்ன ஒரு உண்மைக்கு ஒரு உவமையை சொல்லணும். மற்றென்றும் அயலாலே போல்வ அயில். இல்ல நமக்கு தெரியாத வார்த்தை என்ன? இந்த அயில் தான் தெரியல. அப்படிங்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை சார். என்னமா அயில்? அயில் அப்படிங்கிற வார்த்தை நான் இப்பதான் படிக்கிறேன். அதுதான் கேள்விப்பட, அதனாலதான் மத்த எல்லாம் நீங்க சொல்லிட முடியும். இந்த இடத்துக்கு மட்டும்தான் விளக்கம் வேணும். இப்ப நம்ம விளக்கம் பார்ப்போமா? விளக்கம் பார்ப்போம். சொல்லுங்க. இந்த வருது பாருங்க, இப்ப படிங்க சுகந்தி. நல்ல மயிலாடு மாமலை வெற்ப, அழகான மயில்கள் ஆடுகின்ற மலை நாட்டானே, நல்லார் நலத்தை உணரின் அறிவில் நல்லாரின் திறத்தை உணரக்கூடுமெனில் அவரினும் நல்லார் உணர்ப, அவரினும் அறிவில் திறமுடையாரால் மட்டுமே முடியலாகும். பிறர் உணரார், அவரை ஒத்த அறிவுடையவராலோ அல்லது அவரினும் அறிவில் குறைந்தவராலோ அது இயலாது. அயிலாலே போல்ப அயில். இரும்பினை பிளப்பதென்றால் அதனினும் கூர்மையான இரும்பென்றால் தான் முடியும். அப்ப அயில் அப்படின்னா இரும்பு. இரும்பு, அயில் என்றால் இரும்பு. இந்த பழமொழி எப்படி இருக்கு? வைரத்தை வைரத்தாலே அறுக்கும் மாறிட்டா இந்த பழமொழி கொஞ்சம் முல்லை முள்ளால் எடுப்பது போல. முள்ளால் எடுக்க அந்த வைரத்தை வைரத்தால் அறுக்க முடியுங்கிற ஒரு பழமொழி இங்க இருந்து வந்திருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா புதிதாக தெரிகிற சொற்கள்னு சொல்லி அயில்னு போட்டிருக்கேன், இன்னொன்னு போல்தல். இந்த ரெண்டுமே புதிய வார்த்தை, நமக்கு தான் புதுசு. பழந்தமிழ் சொல்லு. அயில்னா இரும்பு, போல்தல்னா பிளத்தல். இப்போ இந்த உரையை படிக்காமலே நாம கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு அப்புறம் அந்த விளக்கத்தை நாம பார்க்கலாம். அதுக்காகத்தான் நான் விளக்கத்தை முதல்ல காட்டாம இருந்தேன். வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. அப்படி இருக்கு பாட்டு மேல கொண்டு இருந்தா பாட்டு மேல வச்சிருக்கேன். நல்லார் நலத்தை உணரின் அவரினும் நல்லார் உணர்ப பிறர் உணரார் நல்ல மயிலாடு மாமலை வெற்ப மற்றென்றும் அயிலாலே போல்ப அயில். ஒரு நல்லவரோட குணத்தை உணரணும்னா அவரை விட நல்லவங்களாலதான் முடியும். எப்படின்னா மயிலாடும் மலையில இருக்கிற அதை விட்டுருங்க. எப்படின்னாங்கிறது கடைசிக்கு போயிடணும். ஒரு இரும்பை உடைக்கணும்னா
இரும்பு உடைக்கணும்னா ஒரு அதை விட கூர்மையான ஒரு அதை விட கூர்மையான இரும்பு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இப்படி பழமொழி இருந்திருக்குமா? அயலாலே போல்ப அயில், இப்படி ஒரு இலக்கிய வழக்குல எளிதான வார்த்தைகள் இல்லாம காலப்போக்கில் அதெல்லாம் மறைஞ்சு வந்திருக்கும் சார். கண்டிப்பா இருந்திருக்கும். இல்லைன்னா இப்படி இலக்கியத்துக்குள்ள கொண்டு வந்து நான் அவங்க மேல சந்தேகப்படல, யோசிக்கிறேன். இல்ல ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அந்த வார்த்தை பாருங்களேன், அயிலாலே போழ்ப அயில். அது படிக்கும் போதே ரொம்ப ஒரு சுவையுள்ள வார்த்தையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா பாருங்க, எனக்கு இன்னொன்னு ஏன் சரண்யா, இன்னொன்னு உங்களுக்கு தெரியலையா? அயலாலே போழ்ப அயில்னு எழுதி ஆகணும் ஈற்றடியில அப்படி எழுதி ஆகணும். அவர் 3வது அடி அதுக்கு தயார் பண்றாரு வெண்பால, மயிலாடு மாமலை வெற்பன்னு. எப்படி பாருங்க, கணக்கு போட்ட மாதிரி வெண்பா வருதுங்க. 4வது அடி தீர்மானம் ஆயிடுச்சு. அகிலாலே போல்ப அயில் என்பது வெண்பாவினுடைய ஈற்றடியாக தீர்மானம் ஆகிவிட்டது. அதற்கு தயாராக 3வது அடியை கொண்டு வரணும். என்ன சிறப்புங்க தமிழோட சிறப்பு, அந்த புலவர்களுடைய அந்த திறமை. வெண்பா பாடுறது சாதாரணம் இல்லை. அந்த 3 அடியை கடைசியா அடிக்கு ஏற்றவாறு 3வது அடியை தயார் செய்வது. அப்பா, அங்கதான் நான் அசந்து போனேன். அயிலாலே போல்ப அயில்னு எழுதணும்னா அதுக்கு மேல 3வது அடி கரெக்டா வரணுமே. கொண்டு வந்திருக்காரு பாருங்க, மயிலாடு மாமலை வெற்ப அப்படின்னு ஒரு விழிச்சொல். அழகா இருக்கு. இது சுமதி சாட்ல கேட்டிருக்காங்க சார், போழ்பனா என்னன்னு கேட்டிருக்காங்க. போழ்பன்னு பிளப்பது, பிளத்தல். ஓகே, அதுதான் போல இருக்கு. அந்த வைரத்தால டைமண்ட் கட்ஸ் டைமண்ட்ங்கற அந்த அது இப்ப அப்படி பேசுறோம். அப்போ அந்த மாதிரி பாட்டு இருந்திருக்கு. இன்னொன்னு தெரியுமா, ஆதிச்சநல்லூர் காலத்தை இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. இரும்பு என்ற உலோகத்தை ஒரு 10 நூற்றாண்டுகள், அது வந்து கிமு 10ல இருந்து கிமு 7 வரைக்கும், அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2000 வருஷத்துக்கு மேல போகுது. அப்படிப்பட்ட காலத்திலேயே இரும்பை தமிழர்கள் தெரிந்திருக்கிறார்கள், இரும்பின் பயனை தெரிந்திருக்கிறார்கள், இரும்பை தயாரிக்கிற உலைகளை பற்றி அறிந்திருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியுது. ஆய்வாளர்கள் மூலமா நமக்கு தெரிய வருது. சோ இரும்பு ஒரு பழமையான ஒரு தொன்மமாக தமிழர்களாக அறியப்பட்டிருக்கு. இரும்பு ஆயுதங்கள் தானே, வாளு எல்லாமே அப்படிதான். நம்ம அதுக்கு ஒரு அழகான சொல் இருக்குங்கிறது இந்த பாட்டுல நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம், அயில் அப்படின்னு. அடுத்த பாட்டு போலாமா? வேற யாரும் கேட்கணும் கேளுங்க. போலாமா? இதுல சார் சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. இந்த 3வது அடி 4வது அடி அழகுன்னு அருமையா சொன்னீங்க. அந்த 3வது அடியில நிறைய ஊர் பேர் நிறைய இருக்குல்லங்க ஐயா. மயிலாடு மாமலை வெற்ப, மயில்கள் ஆடுகின்ற பெரிய மலையை சேர்ந்த நாட்டானே. இல்ல, ஊர் பேர்கள் பெரிய பெரிய ஊர்கள். மயிலாடும் பாறை இருக்கு, மயிலாடுதுறை இருக்கு, மயிலாடும் பாறை இருக்கு, மயிலாடுதுறை இருக்கு. வேற பேர் இருக்காங்க, வேற எதுவும் இருக்கா? இந்த 2 தான் தெரியுது. மயிலாடுதுறை, மயிலம் இருக்கு. மயிலம் இருக்கு. இல்ல அந்த மயிலாடுங்கிற வார்த்தையை வச்சு அவர் சொல்றாரு. மயிலம் இருக்கு, மயிலாப்பூர் இருக்கு. மயிலாப்பூர். நன்றிங்க, நன்றி. அவ்வளவுதான். இந்த பாடலோட அழகுல என்ன தெரியுமா சார், அயலாலே போழ்ப அயில்ன்றது வந்து இரும்பாலே இரும்பை பிளக்க முடியும் தான் இருக்கு. ஆனா அதனுடைய முன்னாடி சொன்ன உதாரணத்தால இரும்பை வந்து இரும்பை விட கூரிய இதால நம்ம பிளக்க முடியும்ன்றத நம்ம முன்னால சொன்ன உதாரணத்தை வச்சு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. நல்லா இருக்குங்க. சரியாதான் சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க. முதல்ல ஒரு உண்மையை சொல்லிட்டாங்க, அந்த உண்மையை விளக்குறதுக்காக இந்த ஒரு பழமொழியை சொல்றேன். கரெக்ட், நல்லா சொல்றீங்க. இது எதுக்காக சார் எழுதியிருப்பாரு? நான் சும்மா தெரிஞ்சுக்க கேட்கிறேன். இந்த பழமொழி 4 வந்து அதிகாரம் என்ன? கல்வி அதிகாரம். கல்வியில் சிறந்த ஒரு மனிதனை அவனிடம் கல்வியில் சிறந்த ஒருவனால் தெரிந்து கொள்ள முடியும். நான் அதான் அறிவிர்னு போட்டேன். நல்லார் நடத்தைங்கிறதுக்கு நான் அதுல அறிவு சிறந்தன்னு ஒரு எழுத்து கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒருத்தன் வந்து கெட்டிக்காரங்கிறது வந்து அவன் அறிவு படிச்சவன், அவனை இன்னொரு படிச்சவன் அடையாளம் கண்டுக்கிடுவான். அவனால்தான் அது முடியும். அவனை விட அதிக படிச்சவன் அல்லது அவனை விட அறிவுல சிறந்தவன் அதை கண்டுபிடிக்கும். முதல் பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு ஒரு பொருத்தம் இருக்குல்ல, பாம்பின் கால் பாம்பறிய மாதிரிதான் இதுவும். இல்ல, அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, இந்த பொது கருத்துக்கள், கல்வியோ கல்லாமை, இந்த மாதிரி அதிகாரங்கள் திருக்குறள்ல இருக்கிற மாதிரி இருக்குல்ல,
இந்த கருத்துக்களை சொல்றதுக்காக வந்து சொல்லிட்டு கடைசியில அந்த பழமொழியை சேர்த்துக்கிட்டாரா இல்ல பழமொழியை பதிவு பண்றதுக்காக இந்த கருத்துக்களை சொல்றாரான்னு சரி, நீங்க நல்ல கேள்வி, இது நல்ல கேள்வி. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பதில் சொல்றேன். ஒருத்தன் கதை எழுதுறான், நீங்களே தான் கல்வெட்டு கதை எழுதுனீங்க, ஒரு கதை எழுதுனீங்க, அந்த கதையில வரக்கூடிய ஒரு கல்வெட்டு செய்தி அதுக்குள்ள புதைச்சிங்க. நீங்க சொல்ல வந்தது கல்வெட்டா அல்லது அந்த கதையா? கல்வெட்டு. கல்வெட்டு செய்தி போனதுக்கு தான் நீங்க கதை எழுதுனீங்க. பழமொழியை பொறுத்தவரை பழமொழி போகணும் என்பதற்காகத்தான் அவரு இந்த நூலை எழுதினாரு. ஆனா வெறுமன பழமொழி எழுதினா யார் பாக்குறது? அந்த பழமொழியோடு ஒட்டிய பண்பாட்டு கூறுல மிகச்சிறந்த உண்மைகளை, நெறிகளை சொல்லுவது. இது நெறி நூல், நெறிகளை சொல்ல வேண்டும். அப்போ பழைய பழமொழியோடு ஒட்டி சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு இது செய்யப்பட்டிருக்கு. ஆனா இதுக்கு திட்டத்துல முக்கியமா இந்த பழமொழி இல்லாமலே இந்த நெறி நூல் அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆகவே பிரதானம் வந்து பழமொழியை சொல்லுவது அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அடுத்த பாட்டு யாரு வாசிக்கிறீங்க? தினேஷ் வாசிக்கிறீங்களா? அடுத்த பாட்டு எடுத்தாரேன். 9வது பாட்டு. தினேஷ் இருக்கீங்க? வாசிக்கிறீங்களா? இல்ல ஒரு நிமிஷம் இல்லைங்க தினேஷ், ஒரு நிமிஷம் ஒரு சின்ன தவறு இருக்கு. ஒரு நிமிஷம் ஓகே சார். இல்ல நீங்க சொல்லனால எங்களுக்கு தெரிய போறது இல்ல. இப்ப படிக்கலாம். ஓகே. கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார். அந்த ஸ்கோரல் கொஞ்சம் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு செகண்ட் லைன்ல. இருங்க ஒரு நிமிஷம். தினேஷ் சாட் பாக்ஸ்லயும் இருக்குப்பா, நம்ம ஒரு கூகுள் டாக்குமெண்ட் லிங்க் போட்டிருக்கேன், அதையும் நீங்க ஜஸ்ட் ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். என்ன சைடு விண்டோல அது நான் அதை பார்த்தா படிச்சுக்கிட்டு இருக்கேன். போயிட்டு படிங்க. கற்றறிந்தார் கண்ட அடக்கம் அறியாதார் பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார். கற்ற அறைகள் அருவி அணிமலை நாட நிறைகுட நீர் தழும்பல் இல். ஓகே, கற்றறிந்தார் கண்ட அடக்கம். கற்றறிந்தவர்கள் பெரும்பாலும் அடக்கமா இருப்பாங்க. அது அறியாதவங்க பொச்சாந்து அர்த்தம் தெரியல சார். தம்மை புகழ்ந்துரைப்பார். அது அறியாதவங்க தன்னை வந்து பின்னால படிப்போம், தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க, பின்னால படிப்போம். ஓகே, இல்ல நான் சொல்லிடுறேன். தம்மை எதுவும் அப்படின்னு நம்ம கிராமத்துல அந்த நிறைகுடம் தழும்பாது குறைகுடம் கூத்தாடுவாங்க. அந்த மாதிரி பொச்சாந்துனா மறதி. நான் தற்பெருமை அப்படின்னு இருக்கும் நினைச்சேன். ஒரு சொல் படிச்சிட்டீங்களா? ஒரு சொல், அழகான சொல் படிச்சாச்சு. சார்ந்துன்னு வராதுங்களா சார்? என்னங்க? அவர்களை சார்ந்து பொச்சாந்து. அதுக்கு ஒரு குறள் இருக்கு, அந்த குறளை தாரேன், அப்புறம் பார்ப்போம். ஒரு குறள் இருக்கு, நான் அதை எடுத்து போட்டிருந்தேன். ஒரு நிமிஷம் ஓடி போயிடுச்சு. இந்த குறளை படிங்க. அவை எறிதல் இருக்கு. உள்ளவையுள் நல்லவையுள் நன்கு செல சொல்வார். இது அவை எறிதல்ல உள்ள ஒரு பாட்டு. இது அடுத்தால வருவோம். மேல விளக்கம் கொடுத்திருக்கேன் பாருங்க தினேஷ். இப்ப நீங்க அந்த விளக்கத்தை படிங்க. நீங்க சொன்னதோட கரெக்டா தான் இருக்கு, படிங்க பாப்போம். ஓகே சார். கற்றறிந்த சான்றோர் அடக்கமுடைமையின் சிறப்பை தெரிந்திருப்பவர்கள், ஆகவே அமைதியாய் புலிவார்கள். கற்றறியாதவர்கள் மறதியிலும் கூட தம்மைத்தாமே வேந்து கொள்வார்கள். பாறையில் அரைந்து கொட்டும் அறிவையுடைய நாட்டு வேந்தனே, நிறைகுலத்தில் உள்ள நீர் தழும்பாது. சான்றோரும் அப்படித்தான். கிட்டத்தட்ட புரியுது சார். கரெக்டா இருக்கு சார், கரெக்டா இருக்கு. இப்ப மேல பலபடியும் பாட்டுக்கு போவோம். இதுல சில அளவுகள் இருக்கு. அந்த சரண்யா ஏதாவது கண்டுபிடிக்காங்களா பாப்போம். செய்யுள்னா அவங்கதான் கொண்டு வரணும். வாங்க சரண்யா, இதுல ஒரு அழகு இருக்கு. எனக்கு பிடிச்ச அழகு, மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாப்போம். இது வந்து தெற்ற அறைகள் அருவி அணிமலை அப்படிங்கிற இந்த லைன் வந்து எனக்கு குறவஞ்சி எங்கேயோ நான் ஞாபகப்படுத்துது, ஆனா கரெக்டா சொல்ல முடியல. அருவின்னு குறவஞ்சி வந்துரும், அது ஞாபகம் வரும். ஓகே சரி. சரண்யா இல்லையா? காணல. சரண்யா வெளியே போயிட்டாங்களோ? இங்க உங்ககிட்டதான் நான் கேட்டேன். இதுலயும் அந்த முதல் வார்த்தையை பாருங்க. 4வது அடி நிறைகுடம் நீர் தழும்பல் இல்லு எழுதி ஆகணும், எழுதிட்டாரு. 3வது அடிக்கு வார்த்தையை தேடுதாரு. அறைகள் அருவி அணிமலை நாடு. இதான் அழகு. இந்த 3வது அடிதான் அந்த பழமொழியில உள்ள அவ்வளவு
பழமொழியில அழகா வந்து அமையுது. அறைகள் அருவி அணிமலை நாட. சொல்லுங்க பாப்போம், என்ன அழகு இல்ல? இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப போன பாடல்லையும் இந்த பாயிண்ட சொன்னீங்க. இப்போ எதுகை மோனை நயம் பொருந்த எழுதுவது வந்து அது ரொம்ப காலமா அந்த பழக்கம் இருக்கு இல்லையா? இல்லவே இல்ல. நீங்க வேணா இருங்க, நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இதுக்கு ஒரு நீங்க சொல்ல வந்ததை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படிதான். நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, இதுக்கு பழமொழியை பொறுத்த மட்டும் பழமொழி வெண்பால 4வது அடி முடிவாகி விடுகிறது. அதுதான் 4வது அடி முடிவான ஒரு அடி. அதை அவர் மாற்ற முடியாது. அதற்கு ஏற்றால் போல் 3வது அடியை தீர்மானிக்கிறார். அதுதான் அழகுன்னு சொல்றேன். சார், இந்த அறைகள் அப்படிங்கிறது தெற்ற அறைகள் அருவி அணிமலை நாட அப்படிங்கிறது அருவி விழுற வேகத்துல அந்த கல்லோட அந்த அததான் அர்த்தத்தை அவர் படிச்சாரு, கவனிச்சிங்களா? பாறையில் அரைந்து கொட்டும் அருவின்னு நான் அதுக்கு அர்த்தம் போட்டிருக்கேன். பாறையில் அரைந்து கொட்டும் அருவியை உடைய நாட்டு வேந்தனேன்னு எழுதியிருக்கேன். இது நான் கண்டுபிடிச்ச அர்த்தம் தான். அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அது சரிதான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தெளிவா தைரியமா எழுதுனேன். பாருங்க, அறைகள்ங்கிற வார்த்தைய தமிழ்ல இலக்கண குறிப்பு படிச்சோம்னா முனியாண்டி சார் இருக்காங்க. அறைகள் அப்படின்னா அது வினைத்தொகையில சொல்லலாம். கரெக்டா முனியாண்டி சார்? ஆமாங்க ஆமாங்க. அரைந்த கல், அரையும் கல், அரைகின்ற கல், மூணு காலத்தையும் இந்த வார்த்தை அதை சொல்லுதா? கல்லுல அரைகிறது அருவி. அப்போ அந்த கல்லு கீழே போயிட்டு அரை அருவின்னு சொல்லணும். அரைந்து வீசுகிற அருவி, அரைந்த அருவி, அரைந்து கொண்டிருக்கிற அருவி, இன்னும் அரைந்து கொள்ளக்கூடிய அருவி அப்படின்னு அதுக்கு போயிருக்கு பாருங்க. அரைக்கல் அருவிங்கிறது இந்த கல்லு கீழே போயிட்டு, ஆனா அருவிதான் கல்லுல போட்டு அரையுது. ஆகவே இது ரொம்ப அழகா எனக்கு புரியப்பட்டுச்சு. அரைகள் அருவிங்கிறது அந்த வினைத்தொகை வந்து அரை அருவிக்கு போக வேண்டியது. நடுவுல ஒரு கல்லுங்கிற ஒரு வார்த்தையை போட்டு அதை அழகு பண்ணியிருக்காரு. அறைகள் அருவின்னு. அப்பா, நான் ரொம்ப அசந்து போனேன். இது பெரிய தமிழ் இலக்கணம் உள்ளவங்க யாராவது தெரிஞ்சவங்க தான் என்னை விட நல்லா சொல்ல முடியும். நான் சாதாரணமா தமிழ் படிச்ச ஆள் தான். முனியாண்டி சார் மாதிரி ஆட்கள் தான் இதை இன்னும் கொஞ்சம் விரிச்சு சொல்லலாம். எனக்கு அது உரைகள்ல இருந்து ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு பார்த்தேன். அது கொஞ்சம் அது அறைகள் அதை விட அழகா இருக்கு. பாறையில அருவி அறையும் பாத்தீங்களா? அங்க பிடிச்சதை கொண்டு வந்திருக்காரு. நிறைகுடம் நீர் தழும்பல் இல் அப்படின்னு சொல்றதுக்கு. திருக்குற்றால தேனருவி மாதிரி போல இருக்கு. தேனருவி எல்லா அருவியுமே பாறையில விழுந்து தள்ளுமா, அடிச்சு நொறுக்கும். அதாவது என்ன பேசணும் இல்லையா? நீங்க சொன்னீங்கல்ல, இது புலவர் தமிழ் புலமை நல்லா தெரிஞ்சவங்களால இது நல்லா உணர்ந்துக்க முடியும். இப்ப நம்ம முதல்ல பேசினதேதான் திரும்பி வருது. புலமிக்கவரை புலமை தெரிதல், புலமிக்கவரை அந்த மாதிரி. அதனுடைய அழகு வந்து கரெக்டா வந்துருச்சு பாத்தீங்களா? அவர் சொன்ன பாயிண்டே வந்துருச்சு. அதனுடைய அழகு எப்படி தெரியும்னா, அது இப்ப அந்த வினைத்தொகையோ அதனுடைய அந்த ரூல்ஸ் இலக்கண விதிகள் தெரிஞ்சவங்களுக்கு தான் இது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு உணர முடியுது. இப்ப எனக்குலாம் என்ன மாதிரி ஒரு சிலருக்குலாம் இன்னும் சொல்ல போனா, நம்ம குற்றால குறவஞ்சி படிக்கும் போது இதே மாதிரி நிறைய போட்டிருந்தாரு. அதை நம்ம படிச்சுட்டு தான் போனோம். ஆனா இந்த ஒரு அடியில தான் அது வருது. இந்த ஒரு அடியில நம்மளை போட்டு அப்படி குலுக்குதாரு. எனக்கு இந்த பழமொழி மேல வந்த காதலே இந்த மாதிரி துடிக்க வைக்கிற மாதிரி ஒரு சொல் போதும் இந்த பாட்டுக்கு. அறைகள் அருவி எங்க கேட்க முடியும் இந்த மாதிரி வரியில? தேர்ந்த கவிதை உள்ளம் இருந்தா தான் இந்த மாதிரி வார்த்தைகள். சொல்லுங்க. இல்ல எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. இந்த அருவி எப்படி அரைஞ்சு விடுவோம்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கற்பனையில இருக்கு. அதுக்கு முந்தின வரி பொச்சாந்து, அதை கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இந்த முதல் 2 வரி நல்லா சொல்லுங்க. அது வர பொச்சாந்துங்கிறது வந்து மறதி. இதுல வந்து திருக்குறள்ல திருவள்ளுவர் இதை எப்படி பயன்படுத்துறாருன்னு பார்த்தா இங்க வருது பாருங்க. ஒரு பாட்டு, உள்ளவைகள் பொச்சாந்தும் சொல்லற்க. அதாவது பொச்சாந்து மறதி. மறந்து கூட தீய விஷயங்களை சொல்லாதீங்க. எங்க? அவையில போய், அவைகள் பெரிய சான்றோர் கூடியிருக்கிற அவையில போய் அதை சொல்லாதீங்க. நல்லவைகள் நன்கு செல சொல்லுவார். அப்படி சொல்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, நல்லதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு சொல்றார். இதுல இந்த மறதிங்கிற வார்த்தைய திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் அதையும் படிச்சு பார்த்தேன். பொச்சாந்துன்னா மகிழ்ச்சியில மறதி வந்துருமா, அதுதான் பொச்சாந்தான். நம்புறீங்களா முனியாண்டி சார்? மறதிங்கிறது மகிழ்ச்சியில வருமா? ஆமாங்க. ஆமா, சினத்தை விட நீங்க கொஞ்சம் விளக்கங்க பாப்போம். திருக்குறளுக்கு உரை எழுதினவங்க சொல்றாங்க மறதிங்கிறத சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்போம். ரொம்ப இந்த நிலத்தரைந்தான் கைப்படையாதற்றுன்னு சொல்லுவார் வள்ளுவர்.
அது வந்து மோசமானது, தப்பாது, தண்டனைக்கு தப்பாது சினம். ஆனா அதை விட ஒரு மோசமான ஒன்று இந்த பொச்சாவாமைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு அதிகாரம் இருக்கு, அதுல ஒரு அதிகாரம் கொடுத்திருக்க வள்ளுவர். அது பொச்சாவாமைங்கிறது இதுவா? பொச்சாவாமை மகிழ்ச்சியில் மறந்து விடாமைன்னு அர்த்தம். அது பொச்சாவாமை அப்படி ஒரு அதிகாரம். நல்ல மகிழ்ச்சியில இருக்கும்போது கூட மறந்துடக்கூடாது அப்படி. அது ஆமா, சினத்தை விட அது கொடியதும் பாரு. அது சினத்தை கோபம் கூட பட்டுடலாம். ஆனா இந்த மகிழ்ச்சியில் அல்லது வெற்றியில் கூடிய மகிழ்ச்சியில நம்ம என்ன செய்ய வேண்டிய கடமையை மறந்துடக்கூடாது. அது அதை விட அப்படி அழகா சொல்லுவார். 10 குறள் இருக்கு, அருமையா இருக்கும். அருமையா இருக்கு. அருமை அருமை அருமை. அதாவது இந்த பாட்டு இன்னொரு தடவை அந்த பாட்டை பாருங்க. பொச்சாந்து தம்மை புகழ்ந்துரைப்பார். பொச்சாந்து அப்படிங்கிற வார்த்தை மறதி. ஆனா மறதியில கூட அவன் தன்னைத்தானே வியந்துக்குவான். யாரு? படிக்காதவன், கல்லாதவன். தன்னைத்தானே வியந்துக்கிறவன் வந்து கல்லாதவன் தானா? படிச்சவனும் சில ஆள் வந்து தன்னைத்தானே வியந்துக்கிற ஆட்களை பார்த்திருக்கோமே. சார் இந்த வார்த்தை திருக்குறள்லயே இருக்கு, இதுலயே இருக்கு. அப்ப இது அப்போ ஓரளவுக்கு இந்த வார்த்தை வந்து புழக்கத்துல இருந்திருக்குமோ? ஆமா, புழக்கத்துல இருந்ததுதான். இப்ப அந்த புழக்கத்துல மறதின்னு வந்துருச்சு. அன்னைக்கு பொச்சாந்து. இல்ல, எது சார் காலத்தால் முற்பட்டது? திருக்குறளா பழமொழி நானூறா? திருக்குறள் தான். திருக்குறள் தான். ஓகே, திருக்குறள் தான். திருக்குறள் வந்து கொஞ்சம் முன்னால ஒரு 3ஆம் அல்லது 3க்கும் 4க்கும் இடையில வரலாம். இது 5 தாண்டியாச்சு. 5க்கும் 6க்கும் இடையில 6ஆம் நூற்றாண்டு தான் நம்ம சொல்றோம். ரைட், அடுத்த பாட்டுக்கு போலாமா? இன்னொன்னு இந்த பாருங்க, நிறைவிடம் நீர் தழும்பல் இல். இப்பவும் பழமொழி இருக்கு, உயிரோட இருக்கு. பாம்பின் கால் பாம்பறியும் போது இதே மாதிரி இதுவும் இருக்கு. தினேஷ் இன்னொன்னு என்னமோ சொன்னீங்களே, குறைகுடம் கூத்தாடும், குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு ஒண்ணு சொன்னார் அவரு. இதோட சேர்ந்து குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. இங்க பாருங்களேன், இந்த தழும்பல் ஆகா வந்துட்டு தழும்பாதுங்கிறத இவரு நீர் தழும்பல் இல் அப்படின்னு முடிச்சிருக்காரு. பலபடி இலக்கண சண்டை வருது. போன வாரம் வந்தவங்களுக்கு தெரியுமா, இந்த இல்லுன்னு வந்தா அது நாள் என்ற வாய்ப்பாட்டில் வரலைன்னு நானும் கௌரியும் சண்டை போட்டோம். ஞாபகம் இருக்கா? அது பெரிய சண்டையாச்சு சார். பெரிய சண்டை அது இதுலயும் வருது பாருங்க, இல்லுன்னு வருது பாருங்க. நிறைகுடம் நீர் தழும்பல் இல். சரி, ஓகே. இந்த தழும்பல்ங்கிற வார்த்தையும் தொன்மையா இருக்குங்கிறது இப்ப நமக்கு தெரியுது. ஓகேயா? ஓகே சார். சரி, எல்லாம் சைலண்ட் ஆயிருந்தீங்க டக்கு டக்குன்னு. என்ன நம்மளே பேசிட்டு இருக்கோமோ எனக்கு ஒரு பயம் வந்துருது. அடுத்த பாட்டுக்கு போலாமா சரண்யா? சரண்யாவே நம்ம சரண்யா இங்க காணலையே, அவங்க தானே நடத்தணும். சரி, நான் அடுத்த பாட்டு வைக்கலாமா? வைங்க வைங்க, நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம். அடுத்து யாரு? சிவபாலன் பேச முடியுமா? யாரு இருக்காங்க? நான் பேசுறேன். சுப்ராயன் படிக்கிறீங்களா? படிங்க சுப்ராயன். விதிப்பட்ட நூலுணர்ந்து வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினை கையிகந்தாராகி பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல் மதிப்புறத்து பட்டமறு. இது ஒரு அருமையான பழமொழி. உங்களுக்கு விளக்கம் அப்படி கீழே போகாம சொல்ல முடியுமான்னு பாருங்க, அப்புறம் நம்ம கீழே போய் படிப்போம். விதிப்பட்ட நூலுணர்ந்து, விதிப்பட்ட அப்படின்னா அறநூல்கள், அறநூல்கள்னு அதை வச்சுக்கலாம் சார். விதிப்பட்ட நூல்னா அறநூல்கள். வேற்றுமை இல்லார், அதாவது வேற்றுமை இல்லார் கதிப்பவர் நூலினை கையிகந்தாராகி. கையிகந்தாராகி அப்படிங்கிறது இங்க ஒரு புதிய ஒரு இதா கூட பார்க்கலாம் சார். அத கைவிட்டவர்னு அர்த்தம் வரும், கீழே பார்ப்போம். சரி வாங்க. பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல் மதிப்புறத்து பட்டமறு. மதினா அறிவு. அதான் பதிப்பட 3வது அடி என்ன ரொம்ப மயக்கிக்கிட்டே இருக்கு. எப்படி பார்த்தாலும் 4வது அடிக்கு ஏத்த மாதிரிதான் 3வது அடி எழுதிக்கிட்டே இருக்காரு அவர். இப்ப நீங்க உங்க படிச்ச மாதிரி சொல்லுங்க, அப்புறம் நான் அந்த அழகை நான் திரும்ப சொல்றேன். பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல், அதாவது நல்லா வாழ்ந்தவர்களையும் ஒரு பழி சொல்றதுக்கு சொல்லாவார்கள் அப்படிங்கிறது. இதை வேற மாதிரி சொல்லணும். அதாவது நல்ல அறிந்தவர்கள், சான்றோர்கள் பழி செய்தால், பழியாய செய்தல், சான்றோர்கள் பழி செய்தால் அது எப்படி கொல்லப்படும்? அதான் மதிப்புறத்து பட்ட மறு.
மதினா தெரியும்ல, அறிவு, நிலவு எல்லாம். நிலவு நிலவு இந்த மதிப்புறத்துனா நிலவின் வெளியே. நிலவை பார்த்தா களங்கம் வருதா? கிரகணம் இல்லை. நீங்க முழு நிலவை பாத்தீங்கன்னா அங்கங்க கருப்பு கருப்பு புள்ளிகள் தெரியும். அது நிலவில் உள்ள களங்கங்கள்னு நம்ம சொல்றோம் பேச்சு வழக்குல. அது அங்க நிலவுல வந்து இயற்கைப்படி நிலவுல இருக்கிற பெரிய பள்ளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நிலவுக்கு களங்கம் உண்டு அப்படின்னு நம்ம படிக்கிறோம்ல பேச்சு வழக்குல. அந்த கருப்பை தான் சொல்றாங்க. இந்த இடத்துல மறுன்னு வார்த்தை வருது பாருங்க. மறுனா மச்சம். நம்ம அழகா பேச்சு வழக்குல மறுனா மச்சம்னு வளர்க்கணும். இந்த மறுனா களங்கம்னு இந்த இடத்துல. அது ஒரு கருப்பு கருப்பு புள்ளியா இருக்கு. சந்திரன்ல களங்கம். சந்திரன் வந்து ஒளி புகுந்த சந்திரன்ல ஒரு களங்கம் வந்து களங்கம்னு சொல்லி பழமொழி சொல்லிட்டாரு. அதுக்கு அங்க எழுதுறத பாருங்க. இப்ப நேர விளக்கத்துக்கு போவோம். அப்படி படிச்சது. படிங்க, நீங்களே படிங்க. விதிப்பட்ட நூலுணர்ந்து வேற்றுமை இல்லார், கற்க வேண்டியதென விதிக்கப்பட்ட அறநூல்களை கற்று உணர்ந்து அவற்றிலே கூறப்பட்ட நெறிகளுக்கு மாறுபாடு இல்லாதவராகவும் விளங்குபவர், கதிப்பவர் நூலினை கைகந்தாராகி அத்தகைய நெறிகளுக்கு மாறாயிருப்பவரின் நூல்களை தமக்கு பொருந்தாதென ஒதுக்கியும் விடுவார்கள். பதிப்பட வாழ்வார். யாருன்னு இருங்க. இந்த மூணாவது அடி விடுங்க. இந்த 2 அடியில என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதாவது கற்க கசடரங்கிற மாதிரி தான். கற்க கசடர, கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக, அந்த குரல் தான் இங்க வருது. எதெல்லாம் படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சு அது மாதிரி நடக்கணும், மாறுபாடு இல்லாம நடக்கிற ஆளு. 2வது பாயிண்ட், அப்படி இல்லாத நூல்கள் எதெல்லாம் படிக்க கூடாதோ, எதெல்லாம் நெறிகளுக்கு மாறான நூல்களோ, அந்த நூல்களெல்லாம் தனக்கு பொருந்தாதன அப்படி ஒதுக்கிடுவாங்களாம். கையிகந்தாராகி ஒதுக்கி விடுவாங்க. இந்த ரெண்டு ஆளுக்கு 2 குவாலிட்டியை சொல்லிட்டார். இப்படிப்பட்டவர்கள். இப்ப படிங்க 3வது அடிய. பதிப்பட வாழ்வார் பழியாய செய்தல். அவ்வாறு ஒருநிலைப்பட்டு வாழ்ந்து வரும் சான்றோர் கற்றறிந்த நெறிகளுக்கு மாறாக தவறிழைத்தார் எனில் மதிப்புறத்து பட்ட மறு, அது நிலவில் தெரியும் களங்கன் போல் அன்றோ. ஓகே, இவ்வளவுதான். சொல்லுங்க, பேசுங்க. நானே பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. நீங்க தான் பேசணும். சார், இத பாரதியார் சொல்லுவாரு, கற்றவன் தவறு செய்தால் ஐயோன் போவான். எந்த செயல் வருதுன்னு தெரியல. அது அடிக்கடி உதாரணம். அதுவும் இதுவும் அந்த பொருள் வருதோ? அது ஒரு பாட்டு. இந்த இடத்துல இல்ல, இந்த இதுக்கு நீங்க பொருத்தி அதை சொல்றீங்க. பாவம் செய்தால் ஐயோன்னு போவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. படித்தவன் பாவம் செய்யக்கூடாதுங்கிறது பொருள். கரெக்டா? இதான் பொருள். ஆமா சார், எனக்கு ஒரு சந்தேகம். இதுல அந்த மதிப்புறத்து பட்ட மறு, அந்த மறுங்கிறது அந்த மறுன்றது வந்து மறுத்து கூறுதல் அப்படின்ற மறுவாதான் இருக்கு. மறு அப்படின்னு அந்த களங்கம் மறு அப்படிங்கிற சொல்லுக்கு வேற ரூல்ல வரணும். இது சொல்றீங்க? அப்படியா சொல்றீங்க? நம்ம வழக்கத்துல இடையினர் இருக்காங்க. இல்ல, எனக்கு அப்படி தெரியல. ஆனா முனியாண்டி சார் சொல்லுங்க. இந்த ரூல் வந்து ஐயா, நான் ஒண்ணு சொல்றேன். பொதுவா வந்து வானத்தில் நிலவு வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய வெண்மை நிறமுடையது. அது வந்து என்ன ஆகும்னா, அது அறிவுக்கு நிகராக கூட சொல்லுவாங்க மதியினாலே. மறு அப்படின்னா அது வந்து கருப்பானது. வெண்மையான நிறத்தில் ஒரு கரும்புள்ளி இருந்தால் அது வந்து உலகத்தின் பார்வையிலிருந்து குற்றமாக தெரியும். அதான் மதிப்புறத்துப்பட்ட மறுங்கிறது. அது முழு பொருள் அதுதான். இல்ல, இவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கன்னா, அந்த அந்த வல்லின ரகரம் ரைட்டா அப்படின்னு கேக்குறாங்க. இல்லைங்க, இது ஒரு சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா, இப்ப தேர்ச்சின்னு சொல்ல இடத்துல ஒரு இடத்துல இடையினரான பிறகு இந்திரா போட்டுவிடுவாங்க, இந்திரா போட்டு நிறைய இடங்கள்ல இப்படி மாறுதல் வருது. ஆனா இது பழைய புலவர் உபயோகித்திருக்கிறார். ஆமா 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 இல்லீங்களா? இது ஒண்ணு நம்ம எழுதல, நான் எழுதி கொண்டு இதுல போடல. புத்தகத்துல இருந்து எடுத்து போடும். சரி பார்த்துக்கலாம், வேணா இன்னொரு தடவை சரி பார்த்துக்கலாம். சரி பார்த்து கொள்ளலாம். நான் சடார்னு மேடம் சொன்னது தப்புன்னு நான் சொல்ல வரல. சரி பார்த்து கொள்ளலாம். பார்த்துனா சொல்றேன், கொஞ்ச நேரத்துல பார்த்து சொல்றேன். கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனா எனக்கு இது சரியா தோணுது. எனக்கு அந்த யோசனையே வரல. அந்த மறுங்கிற வார்த்தை வரும்னே நான் யோசிக்கவே இல்லை. இதுதான் நான் யோசிக்கிறேன்.
அது அருமையான மதிப்புறத்துப்பட்ட மாதிரி ஒரு அருமையான ஒரு பழமொழி சொல்லவிடன்னு சொல்லுவாங்க. அருமையான இல்ல, இதுல ஒரு அழக பாருங்க, இந்த வெண்ப அழக பாருங்க. மதின்னு ஆரம்பிச்சாகணும், மதிப்புறத்துப்பட்ட. அதுக்கு வந்து இந்த களங்கங்கிற வார்த்தைக்கு அவர் கஷ்டப்பட்டு ஒரு தேடி மருன்னு எழுதுறாரு. அது தேடி புறத்து தேடி எழுதுறாங்க. அது வாய்ப்பாட்டுல வரணும். மலர் என்ற வாய்ப்பாட்டுல அது வந்து நிக்குது, அந்த விழுது அங்க. என்னங்க இது? மதிப்புறத்துப்பட்ட மருன்னு எழுதி ஆகணும். அதுக்காக மேல பதிப்பட வாழ்வார்னு எழுதுறாரு. அதுல இருந்து மேல பாருங்க, விதிப்பட்ட கதிப்பவர். இது வந்து மரபு கவிதை என்ன இப்படி கஷ்டப்பட்டு எழுதுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அது கொஞ்சம் எளிமையாத்தான் அவங்க ரொம்ப கொஞ்சம் வேகமாவும் அதை செஞ்சிருக்காங்க. எனக்கு இந்த 4வது அடி பழமொழியா வந்த பிறகு 3வது அடி எப்படி தீர்மானிக்காருங்கிறது இன்னும் வியப்பா தான் இருக்கு. ஒவ்வொரு பாட்டை படிக்கும் போதும் அப்படித்தான் இருக்கு. சார், இது நான் சொல்றது சரியான்னு தெரியல. ஆனா வந்து இது அந்த மதிப்புறத்து அப்படிங்கிறது நிலவ சொல்ற மாதிரி இல்ல சார். இது ஏதோ அறிவு சார்ந்த ஒரு இல்ல மதி என்பது இந்த இடத்துல அறிவு கிடையாது. சந்திரன் தான், சந்திரன் தான். அதுல சந்தேகமே வேண்டாம். எனக்கு அந்த மறு அப்படிங்கிற வார்த்தை தான் சார். அது இல்ல அறிவுல ஏற்பட்ட களங்கம் அப்படிங்கிறதுக்கு மேல உள்ள 3 வரியும் பொருந்தாது. மேல உள்ள 3 வரியும் சான்றோர்களுக்கு விளக்கம். சான்றோர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்க என்ன படிப்பாங்க, எதை படிக்க மாட்டாங்க, இவ்வளவும் சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணினா, இப்படிப்பட்ட ஆட்கள் தப்பு பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்ல வர்றாரு அவரு. அவங்க தப்பு பண்ணிட்டாக்கா அது எப்படி தெரியும்? சந்திரன்ல தெரியுற, முனியாண்டி சார் சொன்ன மாதிரி சந்திரன்ல தெரியுற களங்க மாதிரி படிச்சுன்னு தெரியும் அப்படின்னு உலகத்தாருக்கு தெரியும். அதான் இன்னொரு பாட்டு உண்டு, திருக்குறள் பாட்டு. இன்னொரு ஒரு வந்து நமக்கு சூரியன், இன்னொன்னு வந்து அது வந்து நம்ம வந்து வெப்பத்தினால வரக்கூடியது. மதிங்கிறது அதுல இருந்து வரக்கூடிய எதிரொலிக்கக்கூடியது ஒண்ணு. அந்த சூரியன்ல இருந்து வாங்கி ஒளியை எதிரொலிக்க. சூரியன்ல களங்கம் வராது. இல்ல சூரியனை பத்தி இங்க இல்லையே முனியாண்டி சார். இல்ல இல்ல, இன்னொரு இடத்துல வரும். இதே பழமொழி இன்னொரு இடத்துல வரும், இன்னொரு இடத்துல உண்டு. அது வரும்போது நீங்க பேசுவீங்க, நீங்க இதே பேசுவீங்க. ஆனா சூரியனுக்கு வந்து கைகளால் மறைக்க இயலாது. அத வந்து நம்ம வந்து மறைச்சிட முடியாது. இதே மாதிரி ஆனா சந்திரன்ல வந்து பட்டுச்சுன்னா, ஒரு களங்கம் வந்துச்சுன்னா அது உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அது உலகத்தில் உள்ள எல்லாரும் வெளிப்படையா தெரியும். ஒரு கருப்புங்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அதை வந்து இப்படி ஆயிப்போச்சு, ஒரு அறிவான ஆள்கிட்ட வந்து இப்படி ஒரு களங்கம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு சந்திரனை வந்து வெண்மையாகவும் அதுல இருந்து புள்ளியை வந்து கருப்பாகவும் ஒரு களங்கமாகவும் தான் அந்த உலக மக்கள் வந்து மதிப்பார்கள். அப்படிங்கிற மதிப்புறத்துப்பட்ட மருன்னு அந்த புறம்ங்கிற அந்த சொல்லும் அருமையான சொல்லுங்க. அருமையான கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு இந்த பாட்டுல ஒரு முரண்பாடு இருக்கு ஐயா, அதை நான் சொல்றேன். அதாவது இவ்வளவு பெரிய சான்றோர்கள் ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அது நிலவுல தெரியும் களங்கம் போல அப்படின்னு இவர் எழுதுறாரு. பொருந்தது, இருக்கட்டும். நான் என்ன எனக்கு தோணுது அப்படின்னா, அவ்வளவு பெரிய சான்றோர்கள் ஏதோ சூழ்நிலை காரணமாக தவறு செய்து விட்டா அது மன்னிக்க கூடியது அல்லவா, மன்னிக்க கூடாததா அப்படின்னு கேள்வி வருது. ஒரு கண்ணாசன் பாட்டு ஒண்ணு பாருங்க, தெரிஞ்சிடும் சாதாரண மாணவர்கள் தப்பு செஞ்சுட்டாங்கன்னா எல்லாருக்கும் தெரியாது. ஆனா ஒரு அறிவானவர் ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டாருன்னா, சின்ன தவறு செஞ்சாலும் சிறு களங்கம் வந்தாலும் அது உலகத்து மக்களுக்கு எல்லாம் வந்து அதை வந்து தெரிஞ்சிடும். எல்லாரும் அவங்கள மதிக்கவும் மாட்டாங்க, அவங்க அதுக்கு பிறகு மதிப்பும் கிடைக்காது. சரி சரி சரி, என்ன அழகா பதில் சொல்றீங்க சார். அருமையா இருக்கு சார், அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. வேற ஏதாவது சொல்ல முடியுமா இந்த செய்யுளுக்கு? யாராவது நம்ம சான்றோர்கள் நமக்கு தெரிஞ்ச இந்தியாவில வாழ்ந்த யாரையாவது உதாரணமா சொல்ல முடியுமா? என்ன புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், எனக்கு இன்னும் அது கனெக்ட் ஆகல அந்த மீனிங். இல்ல அது நிறைய சொல்லலாம் சரண்யா, நான் சொல்ல வேண்டாம். ஏன்னா எல்லாரும் வந்து மனிதர்கள் தான். அத போய் நம்ம உதாரணம் சொல்ல வேண்டாம்னு தோணுது. எனக்கு தெரியும் உதாரணம் இருக்கு. இதுல கருத்து வந்து சார் இன்னும் மைண்ட்ல ஒட்டல, என்னவோ தலையை சுத்தி மூக்க தொடுற மாதிரி இருக்கு என்னவோ. அதாவது சான்றோர்கள் நல்லவர்கள் இப்ப ஒண்ணு இல்லைங்க. இப்ப சினிமா நடிகர்ல ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் உலக மக்கள் படக்குன்னு தெரிஞ்சிடும். அரசியல் தலைவர்கள் ஏதாவது ஒரு சின்ன தவறு பண்ணாலும் அது உலகத்து மக்களுக்கு படக்கு தெரிஞ்சிடும். ஆனா சாதாரண மக்கள் அல்லது சாதாரண குடிமக்கள் தவறு செஞ்சா உலகத்துக்கு தெரியாது. ஆனா இந்த அறிவில் மிகுந்து உயர்ந்த பதவிக்கு போகக்கூடியவர்கள் ஒரு சிறு தவறுகள் செய்தால் அது சந்திரனில் பட்ட அந்த களங்கம் எப்படி உலகத்துக்கு பூரா தெரிஞ்சிருதோ அதே மாதிரி எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடும். அப்படிங்கிற அதனுடைய செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ராமன் வந்து சீதையை அனுப்புறது கூட இது உதாரணமா சொல்லலாம்.
ஆமாங்க. இது வந்து அதுதான் பொருத்தமே ஒழிய, மற்றபடி ஒரு தவறு செய்வாங்க, தவறு செய்ய மாட்டாங்க அப்படிங்கலாம் ஒண்ணும் இல்ல. உலகத்து மக்கள் செய்யக்கூடியாங்க. ஆனா இந்த அறிவான மக்கள் தவறு செய்யக்கூடாது. அவ்வளவுதான். அது எல்லாருக்கும் இல்ல தெரிஞ்சிரும். அதுதான் சார். இதுதான் அதாவது என்னோட நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப அறிவானவர்கள், சான்றோர்கள், சிறந்தவர்கள் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அது பளிச்சுன்னு நிலாவில இருக்கிற ஆ கலங்கும் போது தெரிஞ்சுரும் அதுதான் அப்படிங்கிறது எப்படி எளிமையான ஒரு நிலவுல உள்ளது கூற்று. படக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சிருதோ, அது மாதிரி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும். அதனால நான் கொஞ்சம் நான் அடக்கமா முடிச்சிடுறேன். இருக்கணும் அப்படிங்கிறது அது நான் வந்து முடிச்சிடுறேன். அதாவது இது தெரியும் அப்படிங்கிறது ஒரு எளிமையான ஒரு ஒன்லைன் கருத்து. இதையே வந்து ஆமா. அறிவியல் நூல்களை கற்று தனக்கு ஒத்து வராத நூல்களை எழுதக்கூடியவர்களுடைய நூல்களை தவிர்த்து விட்டு கையிறந்தாராகி அதுக்கப்புறம் அவங்க அதையே வந்து என்னமோ ரொம்ப தலையை சுத்தி எனக்கு சுத்தமானவங்க புரியல. அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சுத்தமானவங்க. அதாவது கெட்டதை அதாவது கழிக்கிறவங்க. நல்லா படிச்சவங்க, கற்க கசடற, அது மட்டும் இல்ல, கற்றபடி நின்றவர்கள் எல்லாம் எல்லாம் இதுல வருது. ரொம்ப பெரிய ஆளை தூக்கி வைக்காங்க, கோபுரத்தோட உச்சியில வச்சுட்டு அவன் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்ல வராது. ஆமா, அவங்க பண்ணா கண்டிப்பா தெரியும். இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வருத்தப்படுறாங்க. நீங்க நல்லா சொல்றீங்க முனியாண்டி சார். இந்த ஒரு இப்படி செஞ்சுட்டாங்களே, அது நல்லா இருக்கு சொல்றது. இவர் இப்படி செய்யலாமா, இவர் இப்படி செய்யலாமா அப்படின்ட்டு எல்லாரும் தர்மன் பொய் சொல்லலாமா, அப்படி தர்மன் சூதாடுனாலே அப்படி வச்சுக்கலாமா? ஆமாங்க. அடுத்த குரல் அடுத்த இல்ல அது நல்ல உதாரணம். தர்மர் சூதாடுறது வந்து ஒரு ரொம்பவே நல்ல உதாரணம். ஏன்னா தர்மன்னாலே வந்து உண்மைக்கும் சத்தியத்துக்கும் நல்ல நெறிகளுக்கும் அறநெறிகளுக்கும் பேரு போனார். அவரு போய் சூதாடிட்டாரே அப்படிங்கிறது ஒரு இதுதான், கரெக்ட் தான். அதான் சரிங்க. எல்லா விளக்கும் விளக்கல்ல, சான்றோருக்கு பொய்யா விளக்குன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா திருக்குறள்ல. அப்போ சான்றோர்கள் வந்து அவங்களுக்கு விளக்கே வந்து உண்மைதான். அவங்க உண்மையானவரா இருக்கணும். அவங்க ஒரு பொய் சொல்லிட்டா அது பெரிய பெரிதமாயிடும். அவங்க பொய் சொல்ல மாட்டாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருக்காங்க எல்லா மக்களும். அதனால அவன் சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்புறாங்க. சோ அவங்க பொய் சொல்லக்கூடாது. அது போலதான் இந்த கற்றறிந்தவர்கள் வந்து தவறிழைக்க மாட்டாங்க, எல்லா மக்களும் நம்புறாங்க. அவங்க தவறிழைத்து விட்டால் அது எல்லாருக்கும் நிலவுல தெரிகிற களங்கம் போல தெரியும். நல்லா இருக்கு, கேட்கவும் நல்லா தான். இன்னொரு விதமா பாக்கலாங்க சார். 1000 கை மறைத்தாலும் சூரியன் ஒரு மறைக்க முடியாதது போல இது மாதிரி ஒரு சான்றோர்கள் ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் அதை மறைக்க முடியாது. நிறைய விண்மீன்களே வந்து நிறைய வந்து அந்த வெளிச்சத்தை வந்து பார்க்க ட்ரை பண்ணாலும், வெளிச்சம் கொடுக்க ட்ரை பண்ணாலும், அந்த ஒரு நிலவு ஒரு சின்ன தவறு செஞ்சது அப்படின்னா அது ரொம்பவே பெருசாக தெரியப்படும். அதான் தப்பு பெரியவங்க பண்ணிட்டாங்கன்னா சிக்கல். அதான் அவ்வளவுதானே விஷயம் வருது. அதான் இல்லீங்களா? ஓகே சார், அடுத்து போலாம் சார். அடுத்து போலாம். நடராஜன் அடுத்து வாசிக்கிறீங்களா? நடராஜன் கேக்குதுங்களா? அடுத்து ஒரு நிமிஷம் சரண்யா. அவங்க வாசிக்கிறதுக்கு முன்னகுட்டி முதல் அதிகாரம் முடிஞ்சிட்டு, முதல் 10 பாட்டு முடிஞ்சிட்டு 2வது அதிகாரத்துக்கு பேரை பாருங்க, கல்லாதார். முதல் அதிகாரத்துக்கு கல்வி பெயர் சொல், 2வது அதிகாரம் கல்லாதார் வினையாளனையும் பெயரை வச்சிருக்காரு. கல்லாமையை விட கல்லாதார் மோசம்னு சொல்ல வராரா என்னன்னு தெரியல. அதிகாரத்துக்கு பேரை பாருங்க, கல்லாதார். கல்லாமைன்னு வச்சிருக்கலாம்ல, கல்லாதார்னு வச்சிருக்காரு. ஓகே, திருக்குறள் அப்படிதான் இருக்கு இல்லையா? இல்ல கல்வின்னு ஒரு அதிகாரத்துக்கு பேரை வச்சுட்டு அடுத்த அதிகாரத்துக்கு கல்லாமைன்னு பேர் வைக்காம கல்லாதா அப்படின்னு வச்சிருக்காரு. ஓகே, பேசுங்க. ஓகே, நடராஜன் சார் பேசுறது கேக்குதுங்களா? இருக்கீங்களா? ரொம்ப நேரம் அன்மியூட் பண்ணவே இல்ல. நடராஜன் இருக்கா? சிவபாலன் பேசுறீங்களா? சிவபாலன், நடராஜன் 2 பேரும் தான் பேசல. எதுவும் டிராவல்ல இருக்கீங்களா? ஓகே, சுமதி வாசிட்டாங்களா? சுமதி வாசிட்டாங்கல்ல? ஓகே, சரி வாசிக்கட்டுமா? கேக்குதுங்களா? கேக்குதுப்பா, வாசிங்க. கற்றானும் கற்றார்வாய் கேட்டானும் இல்லாதார் தெற்ற உணரார் பொருள்களை எற்றேல் அறிவில்லான் மெய்தலை பாடு பிரிதில்லை நாவர் கீழ் பெற்ற கனி. நாவர் மரத்தின் கீழ் பெற்ற கனி. சுட்ட பழம் சுடாத பழம் வருதா? இருக்கட்டும், அதெல்லாம் இருக்கட்டும். நாவர் கீழ் பெற்ற கனி, அது எவ்வளவு அழகான பழமொழி பாருங்க. பொருள் அப்புறம் பார்ப்போம். நாவர் கீழ் பெற்ற கனி, நாவல் கீழ் பெற்ற, நாவல் மரத்தின் கீழ் பெற்ற கனி.
உங்களுக்கு புரியுதா சுகந்தி? சுகந்தி சுகந்தி தானே பேசுறீங்க? சுமதி பேசுறீங்களா? இல்ல சுமதி. சுமதி நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாவல் கீழ் பெற்ற கனினா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நாவல் அதான் சார், நாவல் பழம்னாவே நமக்கு சுட்ட பழம் சுடாத பழம் தான் ஞாபகம் வரும். அப்ப இதுல இல்ல இன்னும் ஒரு தடவை படிக்கிறது சார். இல்ல நான் இது நல்லா தெரிஞ்சு போச்சு. நாவல் மலத்துக்கு கீழே விழுந்து கிடைக்கிற கனி, அதான் நாவல் கீழ் பெற்ற கனி. புரியுது, நல்லா புரியுது. இதுக்கு விளக்கம் வேண்டாம். என்னத்துக்காக இது அவர் சொல்ற விளக்கம்லாம் அப்புறம் போவோம். இந்த பாட்டுல இந்த வரி, இந்த நாவல் கீழ் பெற்ற கனிங்கிற அந்த சொற்றொடர் என்னத்தை சொல்லுது? கைமேல் பலன். முயற்சி எதுவும் இல்லாமல் தானாக கீழே உதிர்ந்து கிடக்கிற கனி நாவல் கனி. இப்ப பாட்டை படிப்போம், படிங்க. கற்றார்வாய் கேட்டானும் இல்லாதார், கற்றவனும் இல்லை, கற்றார்வாய் கேட்டாலும் இல்லை. அவன் விளக்கம் இருக்கு, சேர்த்தே படிங்க. விளக்கம் இருக்கு, படிங்க படிங்க. விளக்கத்தை வைத்தார படிங்க. இப்ப படிங்க. கற்றோ அல்லது கற்றறிந்தார் சொல்லி தருவதை கேட்கவோ வாய்ப்பு இல்லாதவன், பொருளுணர்ந்து புரிந்து கொண்டிருக்க மாட்டார் நிலை அவன். தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கல்வி கேள்வி அறிவு இல்லாதார் ஒரு கால் மெய்ப்பொருள் அறிந்து கொண்டார் என்றால், அப்படி இல்லாதவர், கேள்வி அறிவு இல்லாதவர் ஒரு கால் மெய்ப்பொருள் அறிந்து கொண்டார் என்றால் அவரது திறமை என்று கருத வழி இல்லை. நாவல் முயற்சி இல்லாமலேயே கீழே விழுந்திருக்கும் பழத்தை எடுத்துக்கொள்ளும் செயலுக்கு ஒப்பானதாகும். புரியுதாமா? எவ்வளவு அழகா சொல்லார் பாருங்க. ஒரு படிக்கல, அவன் கேள்வி ஞானமும் அவன்கிட்ட இல்ல, ஆனா எப்படியோ சில உண்மைகளை புரிஞ்சு கொண்டிருக்கான். எப்படியோ சில உண்மைகளை ஏதோ ஒரு பொருளை புரிஞ்சுக்கிட்டான்னு வைங்களேன். படிக்கல, கேள்வி ஞானமும் கிடையாது, ஆனா ஏதோ அவன் தெரிஞ்சுக்கிட்டான். அப்படி தெரிஞ்சுக்கிட்டவனை ரொம்ப திறமசாலின்னு நம்ம சொல்லக்கூடாது. அது நாவல் மரத்துல கீழே விழுந்து உதிர்ந்து கிடக்கிற பழம் போலதான். அது அவன் எந்த முயற்சியும் பண்ணல. சொல்லுங்க ஐயா. எனக்கு அந்த கடைசி வரி அடியில எனக்கு ஒரு சின்ன, அதுல கொஞ்சம் முற்றிலும் மாறான ஒரு சிந்தனை இருக்கு. சொல்லுங்க. அதுக்காக நம்ம பேசுறோம். நாவல் பழத்தை நம்ம எப்படி பெறணும் அப்படின்னா, இங்க இருந்து கீழே இருந்து போய் ஒரு துணியை எடுத்துட்டு போய் அங்க இருந்து பறிச்சு அதுக்குள்ளே வச்சு கீழே இறக்கணும். நாவல் பழம் கீழே விழுந்துருச்சுன்னா அது மண்ணுல தான் விழுந்துரும். அதுக்கு பிறகு சாப்பிடுறதுக்கு சரியா பயன்படாது. அதனால யாருமே நாவல் பழத்தின் மேலதான் விரும்புவாங்க ஒழிய நாவல் மரத்தின் கீழ் உள்ள பழத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? கற்றவர்கள் நாவல் மேல் மரத்தில் உள்ளவர்கள் மாதிரி, கல்லாதவர்கள் என்னதான் தெரிஞ்சாலும், நாவல் பழமாக தெரிஞ்சாலும் அவர் மண்ணுல விழுந்த மாதிரிதான் மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு திருக்குறளோட. இல்ல பொருத்தமா இருக்கு. நீங்க சொல்றது பொருத்தமா இருக்கு, மறுக்கவே முடியாது. சரியா சொல்லிட்டீங்க. ஆனா நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஏன் இந்த வார்த்தையில ரொம்ப மயங்கி போனேன் அப்படின்னா, எங்க ஊர்ல திருச்செந்தூர், எங்க ஊர் திருச்செந்தூர்ல இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா அந்த தெருவே இல்ல. அந்த தெருவுக்கு பழைய பேரு நாவல் பழச்சாலை. என்னது? நாவல் பழச்சாலை. அது இப்ப இல்ல. திருச்செந்தூருக்கு இப்ப போனவங்க அது எங்கன்னு தேட கிடையாது. அது நான் அந்த ஊர்ல இருந்தேன். நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 60ல இருந்து 70க்குள்ள. எனக்கு 10 வயசு. அப்போ அந்த நாவல் பழச்சாலையில 2 பக்கமும் நாவல் மரங்கள் இருக்கும். அந்த நாவல் மரங்கள் பொதுவுல உள்ளது, ஊருக்கு உள்ளது, யாருக்கும் தனியாருக்குள்ள இது இல்ல. ஊர் மரங்கள் தானாவே வளர்ந்துருக்கு. ஆனா ஊர் தான் அதுக்கு சொத்தம், ஊர் சொத்து அது. இப்போ அந்த பழங்கள் அப்படியே கீழே உதிர்ந்து விழும். அதை நாங்க புறக்கும். சின்ன வயசு தானே எங்களுக்கு, 10 வயசுல. அதை புறக்கி எடுத்து ஊதி சாப்பிடுவோம். இந்த நாவல் மரங்கள் இருந்ததுனால அது நாவல் பழச்சாலைன்னு பேர். ஆனா என்னைக்குமே அதை உலுக்கி எடுத்து சாப்பிட்ட மாதிரி நான் பார்த்ததே இல்லை. எல்லாரும் கீழே போய் விழுந்ததை தான் சாப்பிடுவாங்க. ரொம்ப கனிஞ்ச பழங்கள் மட்டும்தான் கீழே உதிரும். கூட காய் உதிராது. உங்க பள்ளியினுடைய வெளிப்புறத்துல ஒரு மரம் இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் நல்லா பழுக்கும். அப்ப என்ன செய்வாங்கன்னா, அந்த விவரம் அறிந்த பெரியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, லேசா உலிப்பி கீழே என்ன செய்வாங்கன்னா, இதை விரிச்சிருவாங்க. துணியை விரிச்சிருவாங்க. மண்ணுல விழக்கூடாது.
ஆனா ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த நன்றாக பழுத்த பழத்தை மேல போய் பறிச்சு, அத ஒரு பாதுகாப்பான ஒரு துணியில பறிச்சு கீழ கொண்டு வருவாங்க. அது ரொம்ப இனிமையா இருக்கும். ரொம்ப இனிமையா இருக்கும். அழகு, அழகு. கீழ விழுந்தாலே அதுக்கு ஒரு மதிப்பு வந்து அந்த ஒரு பக்கம் அடிபட்டுரும். அந்த பழம் வந்து கன்னி போகும். எல்லாமே சரி. ஆனா நீங்க முதல்ல சொன்ன உதாரணம் ரொம்ப நல்லா இருந்தது. படிக்காதவன் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டான்னா அவன் நாவல் பழம் கீழே விழுந்த நாவல் பழத்துக்கு சமம். அவ்வளவு சிறப்பான நாவல் பழம் அல்லங்கிற மாதிரி சொல்லலாம். விரிச்சா கூட அது வந்து அடிபட்டுரும். ஆனா கொஞ்சம் உயரத்துல, ஆமா கொஞ்சம் உயரத்துல கொஞ்சம் அது வந்து இருக்கு. இன்னும் நானே அப்ப பெரியவற்றை கேட்டேன். ஏன் நீங்க எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரிதான் கீழே விழுந்த பிறகு எடுக்கலாம்லன்னா, அது அவர்தான் சொன்னாரு. இது விழுவதற்கு முன்னால் தாங்கி கையில பிடிச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனா தரையில விழுந்துருச்சுன்னா அது அடிபட்டுரும்னாரு. அடிபட்டு அது வந்து சாப்பிடுவதற்கு என்னதாலும் இனிமையா இருக்காதுன்ட்டாரு. ஒரு பெரியவர் தான் சொன்னார். நன்றிங்க, நன்றிங்க. இதுல பாருங்க, நாவற்கீழ் பெற்ற கனிங்கிற, நாவற்கீழ் விழுந்து எடுத்த கனி அப்படிலாம் பெற்ற கனி. அந்த வார்த்தையும் கொஞ்சம் அழகா இருக்கு. எப்படி ஏன் அதை அப்படி போடுறாரு? நாவற்கீழ் பெற்ற கனி அப்படி அழகா. ஆமா, நாவல் மேல் பெற்ற கனி அப்ப இருக்கத்தானே செய்யுது. நாவல் கீழ் பெற்ற கனி இருக்கணும். நாவல் மேல் பெற்ற கனின்னு ஒண்ணு இருந்திருக்கும்ல. இந்த மாதிரி உரையாடலுக்கு நாம வந்து கொடுத்து வச்சிருக்கோம் முனியாண்டி சார். நாம கொடுத்து வச்சிருக்கோம். இப்படி யாரு நம்ம உரையாட முடியும்? யாரு உரையாடுறாங்க இந்த காலத்துல? சூப்பர். இல்லங்க, ஆள் இல்ல. நன்றிங்க, நன்றி. வேற யாராவது இருந்தா சொல்லுங்க. இந்த பாட்டுல வேற ஏதாவது? வேற யாரும்? இன்னொன்னு வந்துங்க, இப்ப கற்றவர்கள் என்னைக்குமே மேன்மையானவர்கள், மேல் உள்ளவர்கள். கல்லாதவர்கள் என்னைக்கும் கீழ் உள்ளவர்கள், கீழ் மக்கள். அது விலங்கனையர்னு சொல்வார் வள்ளுவர். வந்து விலங்கனை என்பார். ஆமா. அப்போ வந்து அதனாலதான் இது நாவலின் கீழ் பெற்ற கனிங்காரு. இல்லைன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க. அப்படி சொல்ல மாட்டாங்க. நன்றிங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த உரையை நான் மறக்க மாட்டேன். அழகா இருக்கு, அழகா இருக்கு. தேங்க்யூ முனியாண்டி சார். நல்லா இருக்கு. எப்படி பொருத்தி அதை கொண்டு வந்து சொல்றீங்க? நல்லா இருக்கு. அடுத்தது வேற அடுத்த பாட்டுக்கு போலாமா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? போலாம். இந்த முதல் வரிக்கு மட்டும் எனக்கு இன்னொரு வாட்டி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார். இதே பாடல்ல நீங்க 2 பேர்ல யார் சொன்னாலும் சரி, இந்த அதாவது இது எது நாவல் கீழ் பெற்ற கனி போல என்ன இருக்கும்னா, இப்ப சார் சொன்ன விளக்கமா இருந்தாலும் இல்ல நீங்க கொடுத்த விளக்கமா இருந்தாலும், அதாவது நோகாம எந்த முயற்சியும் இல்லாம தானே கையில வர கனி போலவும், அல்லது கீழே விழுந்து கொஞ்சம் டேமேஜ் ஆன கனியாகவும் இருக்கலாம். உண்ணுவதற்கு சரியா இல்லாத ஒரு கனியா கூட இருக்கலாம். எது இருக்கலாம்னா, கல்வி அறிவு இல்லாதவனும் கேள்வி அறிவு இல்லாதவனுமாக ஒண்ணுமே இல்லாம இருக்கிறவனுக்கு சில மெய்ப்பொருட்கள், சில அறிவார்ந்த தகவல்கள் எப்படியாவது தெரிய வந்துருச்சுன்னா அவனுக்கு கிடைச்ச தகவலானது எப்படி இருக்கும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு உவமை அணி மாதிரி தான் சொல்லியிருக்காரு. இதுல என்ன நான் கேக்குறேன்னா, அதாவது கல்லாமை அப்படிங்கிறத கல்லாதவர்கள் பத்தி சொல்ல வந்தவரு, கல்லாததற்கு எல்லாமே வந்து அவங்களுடைய இக்னோரன்ஸ் தான் காரணம்னு சொல்லிட முடியாது. ஒருத்தருக்கு ஒரு பாமரனா கூட இருக்கலாம். அவருக்கு கல்வி கற்கிறதுக்கோ ஏற்படுறதுக்கோ இயல்பு இல்லாம, நேரம் இல்லாம, பொழுது இல்லாம, பொருள் இல்லாம எதுமா கூட இருக்கலாம் இல்லையா? நான் அந்த காலத்திலே நான் சொல்றேன். எல்லாரும் வந்து கல்வி கத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு 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 ரூல் மாதிரிலாம் கொண்டு வர முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு மெய்ப்பொருட்கள் 1, 2 தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை வந்து ஏன் இப்படி ஒரு கீழ்மைப்படுத்துறாரு புலவர்? எனக்கு கீழ்மைப்படுத்தலாமா? இல்ல, அவர் கீழ்மைப்படுத்தல. அதை அவரது திறமை என்று கருதாதீர்கள் தான் சொல்றேன். ஐயா, இதுல ஒரு உண்மை இருக்கு. இதுல உண்மை என்னன்னா, நாவல் பழம் இது வேற பழம் சொல்லியிருக்கலாம். ஏன் வந்து நாவல் பழம் சொன்னாங்கன்னா, நாவல் பழம் இனிமையானது. அதே மாதிரி கல்லாதவர்கள் ஒரு பொருள் பெற்றால் அவர்களும் இனிமையானவர்கள் தான். கல்லாதவர்கள் ஒரு மெய்ப்பொருளை அறிஞ்சிட்டாங்கன்னா அவங்களும் இனிமையானவர்கள், அவங்களும் மேன்மையானவர்கள் தான். ஆனாலும் அவங்க வந்து முற்றிலும் அந்த கேள்வி ஞானமும் அந்த அறநூல்கள், உயர்ந்த நூல்களை படிக்காத காரணத்தினால அவங்க இந்த பழத்துல கொஞ்சம் வந்து குறைவுதான். கீழே பெற்ற கனி தான் அப்படிங்கிறாரு. ஆனா உண்மையிலே அவங்க பெரியவங்க தான். ஒரு கல்லாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிடுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அது நாவல் கனி வேற கனி சொல்லிருக்கலாம். ஒரு கசப்பான கனின்னு அவங்க சொல்லுங்க, தீப்பான கனி தானே சொல்லிருக்காங்க, உயர்வாத்தான் சொல்லிருக்காங்க. நன்றிங்க, நன்றிங்க. இங்க வந்து சார் நாவல் பழத்துல இருந்து அவர் கீழே விழுந்த நாவல் அவர் சார் சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு சுவை இருக்காது. அது போல இவங்க ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதனால எந்த ஒரு பயனும் இல்லைன்றதுக்காகவும் இந்த நாவல் மரத்தை சொல்லியிருக்கலாம், பழத்தை சொல்லியிருக்கலாம்.
அதாவது மற்றவர்களுக்கு பயன் இருக்குமோ இல்லையோ, அவருக்கு ஒன்ன படிச்சுக்கிட்டாருன்னா ஏதாவது பயன் இருக்கத்தாமா செய்யும். அவருக்கு சம்பந்தப்பட்டவருக்கு பயன் இல்லாம இருக்காது, மற்றவர்களுக்கு அவரு பயன் கொடுப்பாரான்னு சொல்ல முடியாது இல்லையா? சார் இதுல இன்னொரு இது இருக்கு சார். நாவல் பழம் வந்து நம்ம கீழே விழுந்த பழம் மட்டும்தான் இனிக்கும். மரத்துல அப்படியே அறுத்து சாப்பிடுறது வந்து தோற்பு சுவை இருக்கும். அது கீழே விழுந்த அடிப்படத்துல அந்த தோற்பு சுவை வந்து மாறி போயிடும். இது யாரு சொன்னா? நல்லா இருக்க, எப்படி இது சொல்லுங்க பாப்போம். நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நல்ல கனிஞ்ச பழங்கள் மட்டும்தான் கீழே விழும். அப்ப நல்ல கனிந்த பழங்கள் இனிமையா இருக்கும் தான் நான் பொருள் கொள்ள. கீழே விழுந்ததால அதுக்கு இனிமை வரல, கனிஞ்சு போச்சு. சொல்லுங்க. இப்ப பொருளாதாரத்துக்காக இப்ப அது வந்து மரத்துல இருந்து அறுத்து எடுத்துடுறாங்க, அதனால அந்த சுவை மாறிடுச்சு. ஆனா அப்ப வந்து கண்டிப்பா அது கீழே விழுந்தா மட்டும்தான் எடுத்து சாப்பிடுவாங்க. அதத்தான் நானும் சொன்னேன், எனக்கு அதனாலதான் இந்த பாட்டு பிடிச்சதுன்னு சொன்னேன். ஆனா இதுக்கு ஊமை அவரு இந்த பாட்டுக்கு அந்த ஊமையை சொல்றாரு. இல்ல சார், ஆக்சுவலா கீழே விழுந்த பழம் தான் சார் நிறைய பேர் பொறுக்கி சாப்பிடுவாங்க. ஆமா, பெரும்பாலும். ஆனா அந்த பழம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தாலும் எடுக்கலனாலும் அது வந்து எடுத்தா மட்டும்தான் பயன், எடுக்கலன்னா பயன் கிடையாது. ஆனா மரத்துல இருக்கிற பறிச்சாங்கன்னா அது வந்து ஒரு வணிகமா யூஸ் பண்ணும்போது கூட அது நிறைய பேரை போய் சேரும். கற்றவரோடது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பண்ணி பெருகும். ஆனா வந்து கலாயவங்களோடது அது அவங்களோடவே வந்து குறுகிடும், அவ்வளவுதான். ஜஸ்ட் அது அனுபவங்களா அது அந்த குடும்பத்துக்கோ இல்ல அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா வந்து கற்றவங்களோடதுன்னு பாத்தீங்கன்னா வணிகத்துக்காக பயன்படுத்துற மாதிரியோ இல்ல விக்கிறதுக்கோ இல்ல வேற இடங்களுக்கு கொண்டு போறது சமூகத்துக்கு பயன்படும், சமூகத்துக்கு பயன் இருக்காது, அவ்வளவுதான். என்ன சரண்யா, எத்தனை கோணங்கள்ல வருது பாருங்க. அதான் யோசிக்கிறேன், ஒரு 4-5 ஆங்கிள் சொல்றாங்களே, எது கரெக்டா இருக்கேன். அந்த காலத்துல ஒண்ணு சொல்றேன், அந்த ஐயா இப்ப சொல்றேன், அந்த காலத்துல பயன் மிகுந்த மரங்கள் ஊர் நடுவுல இருக்கும். திருக்குறள் கேட்ட மாதிரி இருக்கு. கிடையாது அந்த காலத்துல இந்த வார்த்தைய திருக்குறள் எங்கேயே கேட்டிருக்கேன் இருக்கு. அதனால அந்த காலத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி இந்த வணிகம் எல்லாம் கிடையாது. பழத்துல வந்து வணிகம் எல்லாரும் சாப்பிடணும் அப்படித்தான் இருக்கும் மொழியே. ஆனால் இந்த நயமிகுந்தவர்கள் அந்த கொஞ்சம் மேலான அந்த பழத்தை சாப்பிடக்கூடியவர்கள், கீழ் விழுந்த பழங்களை வந்து வந்து அதை வந்து சோம்பேறித்தனம் உள்ளவர்கள் அப்படி சாப்பிடுவாங்க ஒழிய, நல்ல ஒரு உள்ளவங்க முயற்சி உள்ளவங்க அந்த பழத்தை வந்து கீழே விழ மாட்டாங்க. அப்படியே பாதியிலேயே வந்து கூட தாங்கி இருந்து வெயிட் பண்ணி அந்த பழத்தை சாப்பிடலாம். கீழே விழுந்த பழம் தான், கீழே விழுந்த பழம். இவங்க சொல்றாங்க, இருந்தாலும் எனக்கு அதுல சின்ன ஒரு இது, ஏன்னா அவரு சொல்லிருக்க மாட்டார்ல, கீழ்பெற்றன்னு சொல்லிருக்க மாட்டார். அந்த வார்த்தையை வந்து கொஞ்சம் கீழ்பெற்றதுங்கிறத நான் எதுக்காக சொல்றேன்னா, பழம் பொறுக்கிறதுங்கிறது வந்து எங்களோட பால்யங்கள்ல வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. கண்டிப்பா சொல்லி கொடுத்திருப்பாங்க. இருக்கவே வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அப்படி பார்த்தா புறக்கணிச்சிருப்பாங்க. அது புறக்கணிக்கப்படவே இல்லை, அது கிடைக்கும். ஆனா அது பரவாயில்ல. அதே வந்து முயற்சி உடையவர்கள் அந்த பழத்தை பெறுவார்கள், முயன்று பெறுவார்கள். முயற்சி இல்லாதவர்கள் தான் கீழே விழுந்த பழத்தை எடுப்பாங்க. பாட்டு சொல்லிருக்கு, பாட்டு அதுக்கு தான் சொல்லிருக்கு. ஓகே, நன்றிங்க. பழமொழி கடைசி வரிதான் பழமொழியா? நாவர் கீழ் பெற்ற கனி, நாவர் கீழ் பெற்ற கனி. அப்படி ஒரு பழமொழி இருந்திருக்கு, இப்படி ஒரு பழமொழி இருந்திருக்கு. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாவல் கீழ் பெற்ற கனி. நாவல் பணத்தை பத்தி வேல்பாரியில வெங்கடேசன் அவர் நல்லா எழுதியிருப்பாரு. நாவல் பழத்துல 4-5 வகை இருக்கான். 4-5 வகையும் பிரிச்சு வைக்கும் போது அவரு கபிலர் எந்த நாவல் பழத்தை தேர்ந்தெடுப்பார்? அந்த இடம் தானே? அதுதான் சார், அதுதான். சரி, காட்டை பத்தி தெரியாதவங்க அதை வந்து எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க சார். படிச்ச மாதிரி எனக்கு கபிலர் ஞாபகம் வந்துருச்சுன்னு போட்டிருந்தாரு. இல்லங்க, அது எல்லாம் வரும் இல்லையா? இலக்கியம் படித்தல்ங்கிறது அதானே, ஒவ்வொரு இடத்த போய் தேடி படிக்கிறது தானே, அது ஞாபகம் வந்திருக்கு. ஓகே, அடுத்த பாட்டு போலாமா? இல்ல பானுரேகம், ஏன் வெளிய போயிட்டு உள்ள வரீங்க? எதுவும் இஷ்யூவா உங்களுக்கு? ஒரு கால் வருது, அப்புறம் அந்த டாக்குமெண்ட் எடுக்கலான்னு போனாலும் அதுவும் குரோம்லயே இருக்கிறதுனால கட் ஆயிடுது. அடுத்த பாட்டு படிங்க. இல்லையே, நான் அந்த டாக்குமெண்ட் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கேன், எனக்கு கட் ஆகலையே.
அப்படியா? இப்படி உங்களுக்கு ஒரு 2 ஸ்கிரீன் நீங்க பானு மேடம் நீங்க டாக்குமெண்ட்டுக்கே போக வேண்டாமே, இதான் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். உங்க ஸ்கிரீனே தான், ஏதோ ஒரு டவுட் பார்க்கலான்றதுக்காக போனேன். ஓ, என் ஸ்கிரீனை நீங்க எப்படி பார்க்க முடியும்? இல்லைங்க சார். இப்போ இந்த இப்போ எடுத்திருக்கீங்களேங்க சார், அந்த பாட்டு எல்லாம் பார்க்க முடியுது. அப்படிதானே படிக்கிறோம். நான் எதை காட்டுறேனோ அதை மட்டும் நீங்க பாக்குறீங்க. படிக்கலாம். படிங்க, நீங்க தான் படிக்க போறீங்க. படிங்க. ஓகேங்க சார், படிக்கிறேன். கல்லாதான் கண்ட கழிநுட்பம் கற்றார் முன் சொல்லுங்கால் சோர்வு படுதலால் நல்லாய் வினா முந்துராத உரையில்லை இல்லை கனா முந்துராத வினை. ஆஹா, என்ன என்ன பாட்டு, என்ன பாட்டு இது? சொல்லுங்க, இது அப்படியே விளக்கம் அப்படியே நினைக்கிறேன். சொல்லுங்க. கல்லாதான் கண்ட கழிநுட்பம், படிக்காதவங்க அவங்க கண்டுபிடித்த அந்த நுட்பம் இல்ல அவங்க தெரிந்த அறிவு, அதை எடுத்துக்கலாம். கழிநுட்பம் என்ன அர்த்தம் வருதுன்னு தெரியல, பாக்கலாம். களினா உரிச்சல் தொடர்மா, கழிநுட்பம்னா மிகுந்த நுட்பம். மிகுந்த நுட்பம். கற்றார் சொல்லுங்கால், கற்றவர்கள் முன்ன அவங்க அந்த அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படி சொல்லுங்கால் சோர்வுபடுதலால். சோர்வுக்கு வரும். சோர்வுனா அது சோர்வுனா அப்படி சோர்வுன்னு எடுக்காதீங்க. சொல்லுங்க கொஞ்சம் குறைவுபடுது. ஏன்னா கல்லாதவர்கள் சொல்லும் போது, அதுவும் கற்றவர்கள் முன்ன சொல்லும் போது அவங்க சொல்லும் அவங்க சொல்கின்ற விஷயமும் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும். நல்லா விழி சொல்லு, நல்ல நல்ல பெண்ணே அது அழைக்கிற மாதிரி இருக்கலாம். வினா முந்தாத உரை இல்லை, வினா முந்துராத உரை இல்லை இல்லை கனா முந்துராத வினை. அதாவது ஒரு வேலையை நம்ம நினைச்சோம்னா எப்படிலாம் செய்யலாம்னு நினைக்கிறதுதான் கனான்னு குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். கனவு வேணும். வேலையை முடிக்கிறதுக்கு முன்ன அது எப்படி செய்யலான்ற கனவு, அத திட்டம் வேணும். கனா முந்துராத வினை. இது போலதான் ஒரு உரை நம்ம ஒண்ணு பேசுறோம்னா அதுக்கான வினாக்களை ஏற்படுத்தி இதெல்லாம் இருக்கும் அப்படின்ற வினா முந்துராத உரை இல்லை. அதாவது இந்த மாதிரி தமிழ்ல இப்படி எல்லாம் வார்த்தைகள் கவித்துவமா கவிதைனா என்ன, மடிச்சு மடிச்சு எழுதுறது கவிதை கிடையாது. வினா முந்துராத உரை இல்லை, கனா முந்துராத வினைனா அந்த உரைக்கு வினாவை சொல்றாரு, வினைக்கு கனாவை சொல்றாரு. கனவை பேச்சு வழக்குல கனா கனான்னு தான் படிக்கும். என்ன கனா கண்டியா அப்படின்னு அந்த பேச்சு வழக்குல உள்ள சொல்லு கூட பழைய தொன்மையான சொல்லா இருக்கு. என்ன அழகு பாருங்க. விளக்கத்தை பார்ப்போம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன என்ன நாச்சியார் திருமொழியில இந்த கனாகண்டியன் தொழில் ஒரு வாரணமாயிரம் சூழ் சொல்லிட்டு ஆரம்பிக்கும். அதுல கண்ணான்னு சொன்னீங்க, எனக்கு டக்குன்னு அந்த இடம் ஞாபகம் வந்துரு. கிட்டத்தட்ட அவங்களும் ஆண்டாலும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவல். ஆண்டாள் இந்த பழமொழிக்கு அடுத்த நூற்றாண்டு. இவங்க 6, ஆண்டாள் 7. சரியா? 1. 2வது, கனாங்கிற வார்த்தையை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆண்டாள் சொல்லியிருக்காங்க. அத நான் என்ன சொல்ல வரேன்னா, அவ்வளவு தொன்மையான சொல்லு இன்னைக்கு பேச்சு வழக்குல இருக்கு. இன்னைக்கு யாரும் கனவுன்னு சொல்றது இல்ல. என்னப்பா கனா கண்டியா, என்ன கெட்ட கனா கண்டியா அப்படின்னு தான் கேட்காங்க. அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். கனவு கண்டியான்னு கேட்கறது இல்ல, கனா கண்டியான்னு கேக்குறாங்கல்ல. பேச்சு வழக்குல அந்த தொன்மை சொல் வருது அப்படின்னு சொல்ல. சொல்லுங்க. இல்ல கரெக்ட், ஞாபகம் வந்தது கரெக்ட். நான் என்ன அர்த்தத்துல சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுத்தேன். சொல்லுங்க. முறை அப்படியே படிச்சிடலாங்களா? நம்ம பேசினது உரைதான். முறையாக கல்வியை இராத கல்லாதவர் ஒருவர் மிக நுட்பமான மெய்ப்பொருளினை அறிந்து கொண்டாலும் அதை கற்றவர்கள் முன்பு விளக்கி கூற வருகையில் அதற்கு தக்க கல்வி அறிவினை பெறாததால் அவருடைய கூற்று எடுபடாமல் போகும். கேள்வி எழுவதற்கு முன்பு அதற்கான பதில் வராது. அதுபோலதான் ஒன்றை விரும்பி கனவு காணாமல் அதற்கு ஏற்ற செயல் தோங்குவதில்லை. அவ்வளவுதான். அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுத்திருக்கேன். நான் எழுதுனதுதான். அதிகாரம் கல்லாமை அடிப்படை கல்விங்கிறது வேணுங்கிறதுக்கு தான் சொல்றேன். அப்துல் கலாம் கனவு காணுங்கள். அவருடைய அப்துல் கலாம் ஞாபகம் வந்துருச்சு. எப்பா கனவு காணுங்க, கனவுதான் ஒரு செயலுக்கு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அருமை அருமை. இல்ல இந்த பாட்டு அழகா பாத்தீங்களா? எனக்கு இந்த பாட்டு வினா முந்துராத உரை இல்லை,
இல்லை கனா முந்துராத. இது ஒரு அழகான ஒரு கவிதை மாதிரி. தேர்ந்த கவி உள்ளவர். கவிதைக்குள்ள ஒரு கவிஞனுடைய உள்ளம் தெரியும். அந்த மாதிரி சில கவிதை கேட்கறதுக்கு அழகா இருக்கு. அது 6ஆம் நூற்றாண்டு செய்யுள். நீங்க அந்த 3வது வரிய விதந்து வந்துவீங்க இல்லையா, இதுல வந்து எனக்கு இதுலதான் வந்து அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது கனா வினான்னு ஒரே மாதிரி இருந்தாலும் அதுக்கும் பொருளோட சேர்ந்த ஒரு வரியை நம்ம போட்டுதான் இந்த பழமொழிக்கு ஒத்து வர்ற மாதிரி இருக்கணும், ஜனங்க படிச்சா அது ஒத்துக்கிற மாதிரியும் இருக்கணும், லாஜிக்கலி தர்க்க ரீதியா அது கரெக்டா இருக்கணும், அது முதல் 2 வரி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கணும். இதுதான் கொஞ்சம் அவர் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால ரொம்ப அழகா தெரியுது எனக்கு. இல்ல நீங்க கஷ்டப்பட்டாலும் நீங்க சொல்றீங்களாமா, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, வினா முந்துராத உரை இல்லைன்னு எழுதுறது வந்து அந்த கனா முந்துராத வினைக்கு சொல்லத்தான் வராரு. ஆனா 2மே ஒரு கவிதை மாதிரி வந்து விழுது, படைச்சுன்னு வந்து விழுது. தேர்ந்த கவிதை. முனியாண்டி சார், உங்களுக்கு அந்த ரசிப்பு தெரியுதா? அந்த 2 சொல்லாடல். அதாவது கேள்விக்கு விடை, அதாவது கேள்விக்கு பதில், வினாவிற்கு விடை. வினா முதல்ல வரும், விடை பின்னால வரும். ஆமா, அதே மாதிரிதான் கனா. எனக்கு இந்த கனவு காட்டில இந்த கனவுக்கு இன்னொரு சொல் வந்து எண்ணம் அல்லது நினைப்புன்னு கூட தோணுது. அதனுடைய முக்கிய நிலைதான் கனவு. அந்த நினைப்பு எண்ணம் தொடர்ந்து நினைப்பு நினைச்சுன்னா அது கனவா மாறிடும். அப்ப ஒரு வினை நடக்கணும்னா ஒரு நினைவு இருக்கணும், ஒரு எண்ணம் இருக்கணும். அதே மாதிரிதான் ஒரு உரை இருந்தா அதுக்கு முன்னால ஒரு கேள்வி இருந்திருக்கணும். அது அருமையா இருக்கு. அந்த சொற்றொடர் அருமையா, 2மே அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா இருக்கு. இது கீழே 2 குறள் கொடுத்திருக்கேன். 2ம் கல்லாமை அதிகாரத்துல எடுத்து கொடுத்திருக்கேன். 2 பாட்டையும் பாருங்க. அந்த மேல உள்ள பழமொழி பாட்டுக்கு பொருந்தி வருது. கல்லா ஒருவன் தகைமை தலை பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லாத ஒருத்தன் வந்து ஒரு தகைமையான ஒரு தலைவர்கள் அல்லது ஒரு பெரிய சபையில போய் சொல்லாட முயன்றால் அது குறைவாகும் அப்படின்றார் வள்ளுவர். இந்த வார்த்தையை அவர் அங்கே எடுத்துக்கிட்டார், சோர்வுபடுங்கிறத. அரங்கின்றி வெட்டாடியற்றே நிரம்பிய நூல் இன்றி கோட்டி கோளல். அரங்கில்லாம ஒருத்தன் வட்டாடுற மாதிரிதான் நிரம்பிய நூல் அறிவு இல்லாம ஒரு சபையில வந்து பேசுறது அப்படிங்கிறது. இது திருக்குறளுடைய சாயல் நிறைய பாட்டுகள்ல பாக்குறோம். எனக்கு தெரிஞ்ச பதில் சொல்ல, கேள்வி கேட்காமலே பதில் சொன்னா அதுக்கு அழகு இல்ல, அது ஒரு அழகு இல்ல. கேள்விதான் வரணும், கேள்விதான் வரணும். முதல்ல கேள்வி வரும், அதுக்கடுத்து தான் பதில் வரணும். இந்த கல்லாதவர்கள் என்னைக்குமே வந்து கேள்வியை கேட்கும் ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது நிதானமே இருக்காது அவங்க. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இந்த தர்மி வந்து அந்த அவையில வந்து பேசுவாரு இல்லையா ஒரு திரைப்படத்துல, அது ஞாபகத்துக்கு வருது. அவர் அவ்வளவா வந்து அந்த செய்யுளுக்கான பொருளும் அவருக்கு தெரிஞ்சிருக்காது, இதுவும் தெரிஞ்சிருக்காது. நக்கீரர் கேட்பாரு, இதுல பிழை இருக்கு, இதுக்கு இது சரி வராது, இதுக்கு பொருள் சொல்லுங்க அப்படிங்கும் போது முடிப்பார். என்னன்னே மன்னன் தன்னுடைய சந்தேகத்தை சொல்லிட்டாங்க, யாரோ கொண்டு எழுதுனது கொண்டாந்து கொடுத்துட்டு அந்த கேள்வியும் திருப்பி அங்க கேட்க மாட்டாங்க. இவரா கொஞ்சம் ஓரளவுக்காவது புலவர்னு ஒத்துக்கிறாங்கல்ல, அவராவும் சொல்ல மாட்டாரு தர்மி. நக்கீரர் கேட்டதுக்கு அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. சொல்றாங்கல்ல, அறிவார்ந்த சபையினர் முன்னே வந்து கல்லாதவர்கள், அறிவில்லாதவர்கள், புலமை இல்லாதவர்கள் பேசுறது வந்து சோர்வுபடும், குறிக்கோளும் நோக்கமும் இல்லாத பேச்சா இருக்குங்க. குறிக்கோள் நோக்கம் 2மே இருக்காது. அது கேள்வி இருந்தா தான் அது குறிக்கோள் வரும், கேள்வி இருந்தா தான் அதனுடைய நோக்கமும் உறுதியா வரும். கேள்வியே இல்லாம இருக்கும் பொழுது எந்த ஒரு பதிலையும் வந்து அது எதுக்கோ ஒரு பதிலா மாறி போகும். நன்றிங்க. எளிமையா கூட வச்சுக்கலாம். ஆமா ஆமா, அது ஒரு நல்ல நுழலும் தன் வாயால் கெடு வரப்போகுது, பழமொழியிலேயே வரப்போகுது. இந்த பழமொழி 400ல ஒரு பழமொழியா வரப்போகுது, நான் படிச்சிருக்கேன், வரப்போகுது, பாப்போம். அதுக்குதான் குறுக்க வந்தேன். மணி 8 ஆச்சு, நம்ம நிப்பாட்டி போமா அப்படிங்கிறதுக்காக. 12வது செய்யுளோட நிப்பாட்டி இருக்கோம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அப்ப 6 பாட்டு பாடி இருக்கோம். 6 பார்த்திருக்கோம். ஓகே, ஏன்னா இன்னைக்கு 7:15 தான் தொடங்கணும், அதனால அது ஒரு 2 இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. போன வாரத்துல கூட நம்ம 8 பாட்டு பாடணும், இப்போ 2 குறைஞ்சிருக்கு. சரி, பரவாயில்ல. ஓகே, இல்ல இருந்தாலும் அந்த அழகை தூக்கிறதுக்கு நம்ம வாய்ப்பு கிடைச்சது இல்லையா? அப்படி ஐயோ, நீங்க யோசிச்சு பாருங்க, குறவஞ்சியோட நம்ம ரசிச்சு பாடுறோம், ரசிச்சு பாடிக்கிட்டு இருக்கோம்னு நான் பேசிட்டு இருக்கோம். நான் நம்புறேன். உங்ககிட்ட கூட சொன்னேன், முந்தா நாள் போன்ல கூட இதேதான் சொன்னேன். சார், நான் சும்மா தான் வாசிச்சு பாக்குறேன், அவ்வளவு அழகா இருக்கு, நான் எதிர்பார்க்கவே இல்லை.
தலைப்பெல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கு பாருங்களேன். அதாவது பழமொழியா பாத்தீங்களா? சரியா? அதாவது ரொம்ப சிம்பிளா இருக்கு. என்ன பெருசா இருந்துற போகுது. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு இருந்தது. இப்ப பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. எப்படி ஒரு ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு கவி பேக்கேஜா இருக்கு இருந்திருக்கிறாரு அந்த புலவர். நான் ஒரு பாடத்தை எழுதி இருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்கு. அதான் ஒரு நீதி நூல இத்தனை அழகுபட சொல்றாருங்கிறதுதான் ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப அழகு. பட்டு பட்டுன்னு கவிதை தெரிச்சு விழுது. அதுதான் சொல்றேன். முடிக்கணும் முடிக்கலாம். மற்றவங்க எதுவும் கேட்கனா கேட்டுட்டாது முடிச்சிருங்க. வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்துவன், பானுரேகம்மா, சுப்பராயன் ஏதோ சொல்ல வந்தீங்களே, சொல்லிட்டீங்களா? இல்ல, சிறப்பா இருக்கு. இந்த பாடல் மறக்க முடியும். இது வரைக்கும் படிச்சதுல இந்த 2 வரிகள் மாட்டோம், நினைவுல நிக்கும். இல்ல உட்காருது மைண்ட்ல, அந்த எதிரி மோனையோட செட் அப்படியே செட்டில் ஆகுது அந்த வரிகள். ரொம்ப நல்லா இல்ல அதுல இன்னும் ஏன் அது ரொம்ப அழகா வருதுன்னா, அந்த முந்துங்கிற வார்த்தை நமக்கு ரொம்ப பழகின வார்த்தை. முந்து அந்த வார்த்தை வந்து இன்னைக்கும் பெரிய தொன்மையான வார்த்தை. இப்ப வருது நம்மகிட்ட, இப்ப வழக்கத்துல இருக்கு. அது நமக்கு பிடிச்சு போச்சு. அது ஒரு காரணம். எளிமையா அந்த அர்த்தத்தை வந்து ஈஸியா சின்னதா 3 வார்த்தைகள்ல குட்டி குட்டி வேர்ட்ஸ்ல வச்சுட்டார். ஒரு பெரிய பொருளை வந்து சிம்பிளா சொல்லிட்டாரு ஒரு கேப்சூல் வடிவத்துல. ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு, அழகா இருக்கு. ஓகே ஓகே. மற்றவர்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நிகழ்வை முடிச்சுக்கலாம். மணி 8:30 ஆச்சு. யாருக்கும் எதுவும் கேட்கணுமா? ஓகே. சோ கலந்து கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. மன்னிக்கணும், நான் அடுத்த நிகழ்வுல இருந்தாவது அந்த வீடியோ ப்ராப்ளம் இல்லாம கொஞ்சம் பாத்துக்கிறேன். ஏன்னா செட்டிங்ஸ் நான் திருப்பி மாத்திட்டு கொண்டு வந்துடுறேன். மன்னிக்கணும் அந்த இடையூறுக்கு. மற்றபடி யாருக்கும் கேள்விகள் சந்தேகங்கள் எதுவும் கருத்துக்கள் சொல்ல விரும்பணும்னா நீங்க வாட்ஸ்அப் சாட்லயும் இந்த சாட்லயும் சொல்லலாம். சோ அடுத்த வாரம் அடுத்த 10 செய்திகளோட நம்ம சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, நன்றி நன்றி அனைவருக்கும் நன்றி. முனியாண்டி சார் அவசியம் வாங்க ஒவ்வொரு வாரமும் நிகழ்வுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய பங்களிப்பு. நன்றி சார். நன்றி சரண்யா. நன்றி நன்றி. அடுத்தது கந்தர்வன் பிறந்த நாள் நிகழ்வு சனிக்கிழமை. சிறுகதையாடல் போது இங்க இல்ல, சிறுகதையாடல்ல பண்ண போறோம். நாளை மறுநாள் வந்து முடிஞ்சா வந்து டீம்ஸ்லயே பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம். நான் கேட்டிருக்கேன் குழுவுல. வாய்ப்பு இருந்தா நம்ம டீம்ஸ்லயே பண்ணுவோம், பாப்போம். நன்றிப்பா. Ending the room in 3, 2, 1.